நாம் மெய்யாகவே சதவின் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிருபீக மகாநிராகிய குமாம்சாய ஆண்டோர்களே முடிவாளிப்பு கண்ணிடும் தன்னெழிலின் உஜாரோ எனினும் கண்மலர் கைப்படாதோ இன்னினிய சுவையூற்றும் ஏற்ற முழனாவையும் பல்லிருக்கிறாதோ மண்ணுமெழிலாசான் தன் வண்ண உடலங்கமே நாம் என்று வாழ இன்னினும் மெய்ப்பிறவி அருள் எல்லளவும் குற்றமதை இசைக்காகாதே. நமது குலதெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை வணங்கி நமஸ்கரித்து மற்றும் இது கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். முதல்ல ஒரு பதிவில் நான் படித்த ஒரு விஷயத்தை உங்களோட பங்கிக்கலான்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மெய்வழி புருஷோத்தம அனந்தன் அண்ணா அவர்களுடைய ஒரு பதிவு இப்போ படித்ததாக ஒரு ஞாபகம். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காட்டு வழியில் ஒரு வியாபாரி ஒருத்தர் உட்காந்துட்டு நிறைய கடிவாளங்களை விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய கடிவாளங்கள். அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் பார்த்துட்டு, ஏன்பா நிறைய கடிவாளங்கள் வச்சுருக்க, இதை காட்டு வழியில் போய் உட்காந்து விற்றுருக்கே, ஊருக்குள்ளே போனால் யாருன்னா வாங்கிப்பாங்களே, ஊருக்குள்ளே போய் விற்றுருப்பா அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே அந்த வியாபாரி சொன்னார், நான் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சாப்பையா. யார் அப்படின்னா, நான் தான் சைத்தான். நான் ஏன் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், மெய்ப்பாதையில் போகிறவங்களுக்கு பலவிதமான கடிவாளங்கள் நான் இருக்கேன். அந்த பாதையில் அவங்கள போகாமல் இருக்கிறதுக்கான கடிவாளங்களாக நான் வச்சுருக்கேன். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான கடிவாளங்களாக போடுறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்து காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரு கேட்டாரா, நான் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம். நான் ஒரு பெரிய பாரவான், நான் எனக்கு போடுறதுல கடிவாளம் நீ வச்சுருக்கியா அப்படின்னு சொன்னாராம். இது இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு போடுற கடிவாளம்லாம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் தூரம் போனாராம். இந்த சைத்தான் என்ன பண்ணுச்சா, கை தட்டிட்டு கூப்பிட்டுதாங்க. உடனே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் இங்கே வந்தாராம். அதை சொல்லு என்ன கூப்பிட்டே அப்படின்னு சொன்னாராம். இல்லை சும்மா தான் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாராம். திரும்ப போயிட்டாராம். கொஞ்சம் தூரம் போன அப்புறம் திரும்ப கை தட்டிச்சு. அவர் திரும்பி பார்த்தாராம். என்ன அப்படின்னாரா, வாங்க அப்படின்னா திரும்ப வந்தாராம்மா. இது மாதிரி 2-3 தடவை அனுப்ப, என்ன சும்மா சும்மா கை தட்டுற, என்னை கூப்பிடுற, வந்தால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாரம்மா. என்ன எனக்குன்னு சொல்லி ஒரு புதுசாக எதனா கடிவாளம் எதனா கண்டுபிடிச்சிட்டே என்ன அப்படின்னு கேட்டாராம் இந்த பெரியவர். உடனே சைத்தான் சொல்லிச்சா, சிரிச்சுதாம்மா. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, உங்களுக்கெல்லாம் இது கடிவாளம்லாம் தேவையில்லைங்க, நான் கூப்பிட்டா வானா வரீங்க, போனா போகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு கடிவாளம் அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் சிரிச்சுதாங்க. இப்படி தான் நம்மளை சுற்றியும் நிறைய சைத்தான்கள் இருக்க தான் செய்யும் இந்த லௌகீக வாழ்க்கையில், பல தரப்பட்ட கடிவாளங்களோட. அது என்ன கடிவாளங்கள் அப்படின்னு சொன்னால், அது மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுட்டு வேற்றுமை எண்ணம், புகழ் அப்படிங்கிற ஒரு எதுலெல்லாம் நம்மளை மாட்ட வைக்க முடியுமோ அது மாதிரி அந்த மெய்ப்பாதையிலிருந்து நம்மளை தடுத்து ஆட்கொள்ளணுன்றது நல்ல விஷயம். அது யார் ஆட்கொள்ளணும்னா இறைவன், தெய்வம், அவங்க தான் நம்மளை தடுத்து ஆட்கொள்ளணும். ஆனால் இந்த சைத்தாங்க என்ன பண்ணுதுன்னு நம்ம தடுத்து ஆட்கொள்ள பார்க்குது. ஸோ அந்த வலையில் நம்ம மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெய்வம் பல வாக்கியங்கள், பாடல்கள் மூலம் வேதத்தை இறக்கி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எச்சரிக்கை வசனங்கள் நம்ம நிறைய இருக்கும். உஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, எச்சரிக்கை, உஜார், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போகிற தலைப்பு என்னன்னா, உயிருக்கான உஜார். அதுதான். அது என்ன உஜார்னு சொன்னால் போதாதான், உயிருக்கான உஜார் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புக்கான உஜார் சொல்கிறதுக்கு பல தரப்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்க. முன்னெல்லாம் மருத்துவர்னா ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போவோம். இப்போ போனீங்கன்னா அவங்க ஒரு 10 ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு.
இன்னும் இருக்கிற காலத்தில் பார்த்தா வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர் தான் வரல. மற்றபடி கண்ணு டாக்டர், மூக்கு டாக்டர், வாய் டாக்டர், பல்லு டாக்டர், எங்கள் பல்லு பிரிவிலே ஒரு 9 வகையான டிபார்ட்மெண்ட் இப்படி நிறைய வந்துச்சு. சரி, கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் வக்கீல் நம்மளுக்கு உஷார்படுத்துவார். நீங்கள் இப்படிலாம் உஷாராக பாயிண்ட் பேசணும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு வியாபாரத்துக்குன்னு போனால் அந்த யுக்தியெல்லாம் சொல்லி நம்மளை உஜார் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. இல்லை தங்க விலை நிறைய குறையுது, இன்னும் 10 மாதம் கழிச்சு நல்லா போகும், அதுக்கு உஜார் படுத்துகிறாங்க. மேலும் இந்த ஏரியாவில் போனால் ஒருத்தர் கூட சாலையில் எனக்கு கேட்டாங்க ஒரு அக்கா, அக்கா இந்த இடத்துல வந்து எப்படி விலை போகுது, நீங்கள் சென்னையில் தானே வரீங்க, என் பையன் அங்கே ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அக்கா நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல போட்டாலும் நல்லா போகும், தைரியமாக வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இப்போது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளை உஜார் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அது மாதிரி இந்த லௌகீக வாழ்க்கைக்கான இந்த தூரதேகத்துக்கான உஜார் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த உயிருக்கான உஜார் சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அப்படி நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளை உஜார்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த உஜார்ன்ற வார்த்தையை எப்படியெல்லாம் நம்ம தெய்வம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு உஜார் சொல்கிறாங்க, இங்கே உஜாராக இருங்கன்னு. அப்புறம் அவங்க எப்படி உஜாராக இருந்தேன் அப்படிங்கிறதையும் நிறைய வார்த்தைகளை நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் நான் உஜாராக இருந்தேன், இல்லைன்னா நான் வந்து எப்படிலாம் மாட்டிகிட்டு இருப்பேன் அப்படி பல விதப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நம்மளோட தேவேச தேவாதி தேவன் திரு கைலாசர் வாசர் அவங்க என்னென்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெய்வத்தோட அவங்க திருவாக்குல என்னென்னலாம் உத்தரவு பண்ணியிருக்காங்கிறத இன்னைக்கு நம்ம பங்கிக்கலாம். முதல்ல வான்மதி குரல் 2206வது வாக்கியத்தில், இப்போது நீ இருக்கும் உடல் நாற்ற உடல். இந்த தூளத்தை பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரியும், எத்தனை வகையான தூளம் இருக்குது. இது வந்து தூள தேகம், அதுக்கப்புறம் வந்து சூக்கும தேகம் இல்லை ஜீவ தேகம் சொல்கிறாங்க, அப்புறம் காரண தேகம் இல்லைன்னா மகா காரண தேகம் சொல்லிட்டு. அப்போ இதனுள்ள பரிசுத்த பிரணவ உடல் ஒன்று இருக்கிறது. அதனுள்ளே யமனடுகா நித்திய தெய்வீக உடல் இருக்கிறது. அதில் இப்போதே நீ புகுந்து கொள்ளவில்லை என்றால் இறுதியில் நரகம் உன்னை சொந்தமாக்கி கொள்ளும் உஜார் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, நீ இந்த தூள தேகத்தையே சதம்னு நம்பிட்டு இதுக்கு பவுடர் போடுற, லோஷன் போடுற, வாசனை திரவியங்கள்லாம் தடவுலையே, கடைசியில் உன்னை வந்து கைவிட்டு போயிட போகுது. இது வந்து ஒரு பூர தேகம் தான். உனக்கு வந்து நித்திய மாளிகை வைரமணி தேகம் ஒன்று இருக்குது. அதில் நீ வந்து எப்போ செத்த அப்புறம் இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பங்கி கரைச்சி சொன்னாங்க, 60 வயசு ஆனால் பார்த்துக்கலாம், 70 வயசு ஆனால் பார்த்துக்கலாம், அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அந்த தேகத்தில் இப்போதே நீ நுழைந்து பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி புகுந்து கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும், அது ஒரு தனி பதிவாக போயிடும். நம்ம எப்படி புகுந்து கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க வேணும். அது நம்ம தெய்வம் சொல்படி நடந்து செத்து செத்து பிறப்பது. இன்னைக்கு காலையில் கூட நம்ம அண்ணா சுந்தரமூர்த்தி அண்ணா உத்தரவு பண்ணிச்சு கூட அதை பேசுகிறச்ச நம்ம பங்கிக்கிறச்ச சொல்லியிருந்தாங்க. அப்போது அது மாதிரி செத்து செத்து பிறப்பது என்றால் என்ன, அது எப்படி நம்ம தெய்வம் அதுக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, எத்தனை வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க, அது மாதிரி நம்ம படித்தா மட்டும் போதாது, அதை பழகி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உஜாரை நம்ம எப்பவுமே நம்ம எண்ணத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, இந்த நெய்யை பெறாத பிறர் பேசும் பேச்செல்லாம் உன் ஜீவனுக்கு ஒரு பயனும் தராத வெறும் சத்தமே, அதற்கு செவி கொடுத்து கேட்டு ஏமாந்து விடாதே உஜார் அப்படிங்கிறாங்க. அப்போது பேச்சில் கூட எல்லாமே நல்ல பேச்சு இல்லை, அதில் அவ பேச்சு இருக்குது, தவ பேச்சு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நேரத்தை எண்ணத்தை எல்லாம் தவ பேச்சில் செலவழிக்கணும், அவ பேச்சில் போயிடக்கூடாது. நம்மளா விரும்பி போகாட்டியும் நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நம்ம அவத்தில் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. 1 மணி நேரம் பேசியிருப்போம் நம்ம அவங்கக்கிட்ட, ஆனால் என்னடா பேசுனாங்கன்னா நமக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இந்த வீண் கதைகள், இந்த உலகத்தீட்டு கதைகளே பேசி பேசி நம்ம நேரத்தையும் வீண் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வீண் பண்ணுற உரிமை யாருக்குமே இல்லை. அதனால நம்ம தான் உஜாராக இருக்கணும். தெய்வம் நமக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உஜாராக இருக்கணும், அவ பேச்சில் உன் காதை கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லி நம்மளை உஜார்படுத்துகிறாங்க. அடுத்தது பரம தயாளனாகிய இறைவன் சர்வத்தையும் படைத்து தந்ததோடு நரகத்தையும் படைத்துள்ளானே, ஏன் மனித குலம் உஜாராகி தப்பித்து கொள்ளத்தான். ஒரு வாக்கியத்தில் அழகாக கேட்பாங்க, ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணுறாங்க தெய்வம், கூடயே ஒரு கத்தி எடுத்து வைப்பாங்களா? எந்த சாதாரண வாழ்க்கையில் இந்த லௌகீக வாழ்க்கையை ஒரு பெற்றவங்க அப்படி பண்ண மாட்டாங்களே.
பரம தயாளன் கருணாமூர்த்தி அவர் போய் அப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறாங்க. அப்போ எதுக்கு நரகத்தையும் படைச்சி வச்சிருக்காங்க தெய்வம் அப்படின்னு சொன்னா, காலமெல்லாம் அவர் கொடுத்தது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீ திரும்பி கூட பார்க்காத. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார அருமையாக பேசியிருந்தார் அந்த தலைப்பில், பார்க்காம நீ எல்லாத்தையும் நன்றி கெட்டத்தனமாக இருந்தால் கடைசியில் என்ன பண்ணுறது? இது மாதிரி ஒரு நரகம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பயந்தாச்சும். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அதாவது தெய்வம் முத்திரை பண்ணுவாங்க, நரகத்துக்கு பயந்தாவது இல்லை சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது இந்த மெய் வழியில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நரகன்னு ஒன்று இருந்தால், நரகத்தை பற்றி நம்ம எல்லாம் நிறைய சன்னமாக பார்த்துருக்கோம் நம்மளோட பதிவுகள்லாம். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் கொப்பரையில் போடுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த பாம்பை வச்சு கடிக்க சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையில் முன்னே, அங்கே எப்படி இருக்கும், இந்த அட்டை பூச்சிகள் எப்படி போகும், கூடு இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர பசியை பற்றி 9 மடங்கு பசி அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய நரகம் வாழ்வதுக்கு ஒரு அழகாக நரகம் சொல்கிறோமே கொடுத்துருக்காங்க தெய்வம். இப்போது அப்படி அந்த மாதிரி ஒரு நரகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு பயந்தாச்சும் இந்த மெய்வெளியில் வந்து நம்ம சேர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம உஜார் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து நம்ம படைச்சி வச்சுருக்காங்க தெய்வம். ஸோ இங்கே ஒரு நம்மளுக்கு உஜார் எச்சரிக்கை நம்மளுக்கு தெய்வம் வந்து அதில் இருக்காங்க. அப்புறம் வணக்க முறைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க தெய்வம். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 நாழிகை நேரம் மூச்சு ஒடுங்கி தவத்தில் நின்ற பலன் இவர்களுக்கு வரக்கடவது என்றே நாம் சாலையின் பதியில் காலை மாலை இரவு நேர வணக்கங்களை எடுத்து வைத்துள்ளேன். இத்தெய்வ முத்திக்கு நேர் நின்று அன்புடன் கையேந்தி வணக்கம் செய்தவர்களுக்கே அப்பலன் கிட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம வெளி உலகத்தெல்லாம் இருக்கோம். இப்போ நம்ம சாலைக்கு போகிறோம், எப்போ போகிறோம், ஒன்று ஒரு கோடிக்கு போகிறோம், மாதத்துக்கு 2 கோடி வச்சுக்கோ. விழா எப்போ ஒரு 6 திருவிழா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கோடி 6 மொத்தம் 28 வாய்ப்பு கிடைக்கிது நமக்கு போகிறதுக்கு. அது இல்லைன்னா ஒரு தரம் 2 தரம் ஆண்டு பூர்த்தி அப்படிலாம் போனால் ஒரு 30 தரம் வச்சுக்கோ. 30 தரம் ஒரு 3 நாள் இருந்தால் கூட 90 நாள், மேக்ஸிமம் 365 நாளில் ஒரு 100 நாள் அங்கே செலவு பண்ணுவானே தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் போனால், ஆனால் பல கடமைகள் பல காரியங்கள்லாம் நம்மளுக்கு போக முடியறதில்ல. அப்படி போனோன்னா ஒரு 50 நாளான ஒரு வருஷத்துக்கு சாலையில் இருப்போமான்னு தெரியும். அப்படி போய் இருக்கிறச்சியானா தெய்வம் எடுத்து வச்ச இந்த காலை மாலை இரவு வணக்கில் கலந்து என் மக்கள் பதிலாகவே வாயில் நெற்றியில் பூரிப்புடன் வாயில் பூரியை வைத்து ஊதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதற்கு வெளியாகும் ஆவி எம்முடைய ஆவி எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. உன்னோட தேக முக்திக்கு தேவை சாலையில் நடக்கும் குழல் வணக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சொல்லி வச்சுக்கிச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போனதும் சலந்து நல்லா தூங்குறது, விடுதலை படுத்துட்டு. என்னடான்னு கேட்டால் நைட்டெல்லாம் காரில் வந்தோம், பஸ்ஸில் வந்தோம், ட்ரெயினில் வந்தோம், எல்லாருக்கும் நம்ம மனசாட்சி தெரியும் இது நம்ம பண்ணுறோமா இல்லையான்ட்டு. நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணுறது பயங்கர அசதியாக இருந்திருக்காங்க. 6 மணிக்கு போகலான்னு நினச்சேன், எப்போ பார்த்தா மணி தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரி 9 மணிக்கு போகலான்னு பார்த்தா அப்படி ஒரு மழை வந்துச்சு, போக முடியல. அப்போ எப்போ தான் போகிறது? இருக்கிறது 3 நாள் நம்ம போகவே முடியாது இல்லையா? அப்போ நீ சாலையில் இருந்துட்டோம், சாலையில் நம்ம போகிறோம், நம்ம மற்றவங்களை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு அதிகாரமும் இல்லை, சொல்லவும் வேண்டாம். இப்போ நம்மளே நம்ம எடுத்துட்டோம்னா சாலைக்கு போகிறோம், போய் இருக்கிற நேரத்தில் அங்கே போய் தெய்வ சொல்படி அங்கே இருக்காமல் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி சாலையில் போயிட்டு அந்த எல்லைக்கே போகாமல் நம்ம போயிட்டு அங்கே நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு நம்ம வந்தோம்னா அப்போ எப்படி நம்ம உனக்கு வந்து அந்த தவப்பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன காரணம் நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால், உடல் அசதியாக இருந்ததுன்னு சொல்கிற, களைப்பாக இருந்ததுன்னு சொல்கிற. அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிக்கு வந்துட்டா நீ போக மாட்டியான்னு கேட்குறாங்க. இதை விட எப்படி சொல்ல முடியும்? களைப்பாக இருக்கு, அசதியாக இருக்குன்னு படுத்துட்டு இருக்க, அந்த நேரத்தில் வெளிக்கு வந்தால் போவியா போக மாட்டியா? அப்போ முடியலைன்னா கூட போயிடுறோம்ல, கட்டில் பிடிச்சிட்டு கதவை பிடிச்சிட்டு போகிறோம்ல, அப்படி அந்த அக்கறை ஏன் இதில் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதை விட பிளெயினாக எப்படி நம்மள கேட்க முடியும்? சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்குல்ல இந்த கேள்வி நமக்கு. ஆனால் அடுத்த நேரத்திலே நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நாய் மறந்தார் போல திரிச்ச வரகிய திரிக்கிற, அந்த மனசு அப்படி தானே கொண்டு போயிடுது நம்மள. அப்படி போகுதுல, அது மாதிரி இருக்கக்கூடாது. நீ போகிறது எதுக்கு? போகிறது அங்கே தவப்பலனை சேர்க்கறதுக்காக போயிட்டு ட்ரிப்பு போகிற மாதிரி விதவிதமாக புடவையை கட்டிட்டு விதவிதமாக நகையை போட்டுட்டு அங்கே போயிட்டு அவக்கதைகளை பேசிட்டு வர்றதுக்காக இல்லை. அதுக்கு இங்கேயே உட்காந்து நம்ம பேசிட்டு போகலாம். அங்கே போனால் எதுக்கு போகிறோமோ அதை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உஜார் பண்ணுறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க, ஜாக்கிரதையே சொல்கிறாங்க. இது உயிருக்கான உஜார் தான் நம்மளுக்கு. வணக்கம்ன்றது என்ன? நமக்கு கடைசியில் சொர்க்கபதி வாழ்வுக்கு போகணுன்னா நம்ம போகிறச்ச காதருந்து ஊசியும் வாராது கடவழிக்க பட்டியல் தர சொல்லிட்டாங்க. நீ அங்கே போகிறது என்ன எடுத்துகிட்டு போகிற? 3 கார் வச்சுருக்கேன், 4 கிளினிக் வச்சுருக்கேன், 4 வீடு வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கேன், பேங்க்கில் வந்து இவ்வளோ நகை வச்சுருக்கு, எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது எவன் முன்னாடி. அப்படி போகிறச்ச நம்ம எந்த எடுத்துகிட்டு போக முடியும்? நம்ம தவப்பலனை தான் எடுத்துகிட்டு போகணும்னா அந்த தவப்பலன் எப்படி சும்மா வரும்?
தெய்வம் வந்து நான் இனாமா தரேன்னா பேங்க்காரன் லோன் கொடுத்தா கூட 80% கொடுத்துட்டு 20% உங்க கையில வந்து ஜெராக்ஸ் கொடுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்லன்னு சொல்லுவாங்க. உனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு நம்மள திறனாய்வு பண்ணிட்டு தான் அதை நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் தெய்வம் நம்ம எதையுமே பார்க்காம அமானித கடனை தூக்கி கையில் கொடுக்குறாங்களே. அவங்க எதனா உனக்கு கொலாட்டல், ஒவ்வொரு சபையில நான் சொல்றது இதுதான், எதுவுமே நம்ம கிட்ட கேட்கலையே. நம்மளுக்கு அந்த 20% நம்ம காமிக்கணும்ல, எதுவுமே கேட்காம நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம அதை எந்த அளவுக்கு லேசா எடுத்துக்க கூடாது. அதை அந்த கணத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அதுக்கு தான் நம்மள உஜார் பண்றாங்க. இது உயிருக்கான உஜார் தானே. அடுத்தது வந்து அவங்க நம்மளோட குலதெய்வம், நம்மளோட குரு பெருமான் எல்லாமே இவர் தான் சரணாகதி அடைஞ்சிட்டோம். ஆனால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அவங்கள சொல்கிறாங்க. நான் என்னுடைய தனிமணிப்பிரான் வல்லல், என்னுடைய குரு கொண்டலாகிய தனிமணிப்பிரானோடு நீங்காது தொடர்ந்து கத்தி முனையின் மேல் நடப்பது போல் இரவு பகல் உஜாருடன் அவர்கள் சந்நிதியில் பணிந்து நடந்து நெடுங்காலம் வாழ்ந்தோமே. அதாவது வில்லிடைன்பாங்க, அவங்க நடக்கிறச்சு இத்தனை இடம் தூரத்தில் நடக்கணுமாமா, சும்மா நடந்துட முடியாது. நம்ம எத்தனை விஷயம் நம்ம அகில வளம் வரும் பருவத்தில் படிக்கிறச்சு நம்ம படிக்கணும் இல்லையா. அந்த உடற்பொருளாவில் தத்தம் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உத்தரவு வந்த அப்புறம் தான் அவங்க நடப்பாங்க. அப்படியே நம்ம நடந்துருக்கோம் இன்னைக்கு, எதுவுமே பண்ணுறது இல்லையே. தெய்வம் கொடுத்துருவாங்க, எல்லாம் தெய்வம் பார்த்துப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நீ கொஞ்சம் அவங்கள பார்த்தா தானே அவங்க பார்ப்பாங்க. நீ பார்க்காம தலை கவுந்துட்டு இருந்தால் அவங்க எப்படி உன்னை பார்க்க முடியும்? அப்போது ஒத்த மனம் படைத்து நான் அப்படியே இருந்தேன்னு அது மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்போது தெய்வம் ஒரு விஷயத்த நம்ம கூட சொல்கிறாங்க. அவங்க சின்ன வயசுல இருக்க சொல்லி அந்த மாடு மேய்ச்சிட்டுலாம் போகிறச்ச வந்து என்னன்னா அவங்க வீட்டில் இருந்து அந்த பழைய குப்பை அதெல்லாம் கூட மாட்டு முதுகில் வச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊருக்கு எல்லைக்கு தாண்டி போனப்போ நான் மேலே ஏறி உட்காந்து நான் போவேன். ஆனால் எனக்கு மனசில் ரொம்ப நாள் ஒரு உறுத்தல் இருந்து, ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே ஏறி நம்ம உட்காந்து போயிருக்கோமே, அந்த பாவம் நம்ம கணக்கில் இருக்குமே அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்போது அந்த வந்து ஐயன் சந்நிதியில் இருந்ததால் அது நீங்கி இருக்க வேண்டும் என்று அகிலவனம் சுற்றி வரும்போது பல தடவை நாம் நினைத்துள்ளோம். அம்மாதிரி நீங்களும் உங்கள் பாவங்களை பற்றி நினைந்து நினைந்து இறைஞ்சி மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு உஜார்படுத்துறாங்க. அவங்க எவ்வளோ உஜாருடன் நம்மளை உஜார்படுத்துறதோட அவங்க எப்படி நான் உஜாரோடன் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம தெய்வத்துக்கிட்ட ரொம்ப போடுபோக்கால இருக்க முடியாது, ரொம்ப சாதாரணமாக இருந்தால் அவருக்கு இந்த ஒரு மெய் வந்து கிட்டி இருக்காது. அவருக்கு அவ்வளோ ஒரு பயம் பக்தியோடு இருந்ததுனால தான் அவருக்கு அது கிட்டுச்சு. இப்போ நமக்கெல்லாம் அது இல்லையேன்னு அது அவங்களுக்கே புரியுது. புரிஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க, நீ சும்மானா என் முன்னாடி வந்து பாடுடா, நான் எழுதி கொடுத்ததே கூட நீ பாடுடான்றாங்க. அதுவும் நம்ம பண்ண மாட்டேன், சும்மா போலியானா நீ அழுடா அப்படிங்கிறாங்க. எத்தனை உழவு தான் சொல்லி கொடுக்குறாங்க, நான் அதை உண்மையாக நினச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அடுத்தது அருளமுதம் வாக்கி 49 அதில் உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால், அப்பா கூட நம்ம சொல்கிறாங்க அவங்க பேசுகிறச்சு இன்னைக்கு பதிவில் குமாரி அக்கா அழகாக சொன்னாங்க. அதாவது எம்மை தவிர வேறொன்றே நினைக்காத, அவள் தான் முடிஞ்சு போச்சு, தான் மெய்வடி அதுன்னு சொன்னாங்க. அப்போது உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன் தான் அங்கு வருவான். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரோட பதிவே அதுதான், யமனா சிவனா உனக்கு யார் வேணும் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாத நீதி எல்லை ஆகையால் என்ன உஜாரோடு ஆசான் பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின் பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யமனுக்கு நடுவன் என்று ஒரு பெயர் உண்டு. நடு என்றால் மையம், அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாத இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஆசான் பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின் பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று எண்ணிப்பார். இந்த ஜாக்கிரதை சதா உன்னிடம் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது மனிதனுக்கு பிரத்யேகமாக 4 தொண்டை இருக்கிறது. இன்னைக்கு சபையில் கூட பேசுகிறச்ச சொன்னாங்க, என்னோட தூள சகோதரி ஷாலை உஷா அவர்களை வந்து நீ சொல்லுமான்னு சொன்னால் அவங்க ரொம்ப குறைச்ச வாய்ஸில் பேசுகிறச்ச நம்மகிட்ட சொல்லுவோம். திருடன் வந்து செயின் அத்தின்னு கொடுத்தா என்ன சொல்லுவோம், திருடன் வந்துட்டான் காப்பாற்றுங்க. நான் யார் காப்பாற்றுவாங்க? அப்போது என் செயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துறோம். 4வது தொண்டையில் கத்துறீங்க. அப்போ நீ வந்து எம்மிடத்தில் வந்து நீ பாடுறச்ச 3வது தொண்டையில பாடணும். இதெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு தேகம் 4ன்னு தெரியும், ஆனா இதெல்லாம் தெரியாது. தேகம் வந்து 4ன்னு தெரியும், இது தெரியாது. தேகம் 4ன்னு தெரியும், அதாவது தூள தேகம், ஜீவ தேகம்,
அடுத்தது என்ன, காரண தேகம், மகா காரண தேகம், 4 தேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மள இந்த 4 தொண்டைன்றது இப்போ நம்ம தெய்வம் சொல்லி, அதுவும் தெய்வம் சொல்லியிருந்தா கூட இது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. என்னடா இது 4 தொண்டை இருக்குன்னுக்கிறாங்க. அப்போ இந்த பாடகிகளாம் வந்து வாய்ஸ் மாற்றிலாம் பேசுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஒரு திருடன் வந்தால் கத்துறது வந்து நீ வந்து 4வது தொண்டையில் கத்துற, அப்போ தெய்வ சன்னிதி நீ பாடுறச்ச 2வது தொண்டையிலலாம் பாடவே கூடாது, 3வது தொண்டையில் நீ பாடணும். அப்புறம் நான் கொஞ்சி அப்படிலாம் பாடவே கூடாது, போயிட்டு முணுமுணுத்தெல்லாம் பாடக்கூடாது. அங்கே போயிட்டு நல்லா அந்த ராகம் அடி வைத்து எடுத்து நீ பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நீ அப்படி பாடினா எமக்கு என்னென்று இருக்கும், நீ நினைப்ப யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி நீ வந்து நின்று அப்படி பாடுவ. ஆனால் எனக்கு வந்து தனியாக தெரிஞ்சிடும் நீ எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீ பாடினேன்னா என்னை அவமானப்படுத்துகிற, இதை விட என்னை அவமானப்படுத்துகிற வேறு செயல் கிடையாது. இப்படி இதையெல்லாம் கூட கவனித்து சொல்லுகிறதா இருந்தால் அவர்கள் யாராயிருக்கும்? எதிரே அமர்ந்திருப்பது யார் என்று இவனுக்கு தெரியவில்லை போல் இருக்கிறது. 2வது தொண்டையில் பாடினால் தலைக்கு கல் தான் வரும் உஜார் அப்படிங்கிறாங்க. இது கூட சொல்றாங்க, நீ எப்படி என்கிட்ட வந்து பாடணும்னு கூட சொல்றாங்க. அங்க வந்து நல்லா துணி எடுத்து நீ என்கிட்ட பாடு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த புகழ்ச்சி பற்றி பேசுகிறச்சு. இப்போ நம்ம மனுஷன் வந்து என்ன, வெளி உலக மக்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தேட்டில் புகழணும், மற்றவங்க வந்து நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது தெய்வம் இன்னொரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க, எப்பொழுதும் மற்றவர்கள் நம்மை நல்லவன் சொல்கிற புகழான வார்த்தைகளை விரும்புதல் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அதுதான் இந்த உலக வாழ்க்கை இப்போ சொல்லி எது வந்தாலுமே எது போனாலும் நம்மை ஆண்டு கொண்ட தெய்வம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சிவனே தெய்வமே இருந்து போயிட்டான். ஆனால் இப்போ என்ன நடைபெறுது அப்படின்னு சொன்னால், நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, எல்லாருக்கும் பெரியத்தனம், நான் பெரியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, உன்னை புகழ்ந்தவன் எதுக்காக முகதாட்சியம், அது பார்க்கவே கூடாதுங்கிறாங்க தெய்வம். அது கூறியது ஒரு வாள்ன்றான். இப்போ உன்னை புகழ்ந்தவன் அதற்கு முன்னே அழிவான், அந்த வார்த்தை அதற்கு முன்னே அழிஞ்சு விடும் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மிருகத்தை புகழ்ந்தா என்ன, அது மாதிரி தானே, அந்த புகழெல்லாம் நீ விரும்பாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உஷார்படுத்துறாங்க. நம்மளுக்கு ஒரு தேள் கொட்டினாலே அந்த உபத்திரவத்தால் இந்த தெய்வ ஒட்டுதலையும் நினைப்பும் மறந்து விடுமே. இத்தகையில் இருக்கிறவனுக்கு யமன் தனது முழு வல்லபத்தோடு கூட்டாள நிற்கிற அந்த பிரளய நேரத்தில் சர்வத்தையும் சங்காரம் பண்ணி நிற்கிற அந்த எல்லையில் எந்த எண்ணம் நிற்க போகிறதோ என்ற கவலையால் தான் உங்களை சதா உஜார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஒரு தாய் தந்தை, அப்பா கூட அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. நான் பாப்பாவெல்லாம் திட்டிட்டு தான் சொல்லுவேன், சாரி பாப்பா உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். மனசு நம்மளுக்கு கேட்காது, திட்டிடுவோம், ஆனால் மனசு கேட்காது. அதே மாதிரி தான் நான் உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். அந்த தாயுமா அந்த மிக்காங் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ வந்து பிரளய நேரத்தில் யமன் வந்துடுறாரு, ஒரு தேள் கொட்டினாவே உன்னால் தாங்க முடியாது, இந்த நினைப்பெல்லாம் மறந்து போதே உங்களுக்கு, அதுதான் சொல்லுவாங்க. கிளி வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க, அது நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லும், ஆனால் வந்து ஒரு பூனை அதை பிடிக்க வந்துட்டா கர்கருன்னு தான் கத்தும் அது. ஏன்னா அந்த இது அதுக்கு தெரியாது, ஏன்னா அது யமன் வர நேரத்தில் அது அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு, அதான் சதா உஷார்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, நீ வந்து அதான் உன்னை இழுத்து இந்த வெயில வச்சாலும் நீ வந்து திரும்ப அப்படி வெளி உலகத்துக்கே போறியே, வெளி உலக மக்களும் நீயும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு புல்லும் புறாவும் ஒன்றா, கொசுவும் அண்டரண்ட பட்சியும் ஒன்றா. உருவத்தில் பார்த்தா மெய்வழி மக்கள் உனக்கு 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 கை, 2 கால் இருக்கு. வெளி உலக மக்களுக்கும் அதான் இருக்கு. அதுக்காக நீயும் அவனும் ஒன்று நினச்சிக்காத. உருவத்தில் நரனும் தேவனும் ஒன்றாய் இருப்பினும் வல்லமையில் வேறு. உனக்கு என்ன வல்லமை இருக்கு? ஒரு அறிவாகார தேவரை யாரும் பெற முடியாத அறிவாக புருஷனை நீ பெற்றுக்கொண்டிருக்க. நீ தெய்வத்தை தெரிஞ்சு கொண்ட ஒரு நீயும் அவனும் ஒன்றா. கல்லை கும்பிட்டு இருக்க அவனும் நீ எப்படி ஒன்று ஆக முடியும்? அவங்களுக்கு அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்க நரனும் தேவனும் ஒன்றும் இல்லைங்க. இந்த கல்யாணத்தில் வந்து பொருத்தம் பார்த்தாவே எட்டு காமிப்பாங்க, வானாப்பா அந்த பொண்ணு வானாப்பா, ஏன் அந்த ராட்சசி கணம்ப்பா, இந்த பையன் பாவம் மனுஷன் இது கணம், அவனை போய் கட்டி கொடுத்தா அது ராட்சசி அப்படிம்பாங்க. அப்போது ராட்சச கணம்னு சொல்கிறாங்க, இன்னொன்று தேவகணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று மனுஷ கணம். அந்த பொருத்தம் பார்க்கறச்சு அந்த மேட்ரிமோனி ஹாரோஸ்கோப்பில் மனுஷ கணத்துக்கு கொடுக்கலாம், தேவகணம்னா தேவகணம் கொடுக்கணும். ஆனால் அந்த ராட்சசி கொடுத்தா பொருத்தம் பார்த்து சேர்த்து வைப்பாங்க. ராட்சச பொண்ணு தேவ பையன் சொன்னால் அது ஒத்தே வராது, முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவார்.
எடுத்துட்டு போனான். அப்போ இந்த லௌகிக வாழ்க்கை 100 வருஷம் வாழ்க்கைக்கே அப்படி இருக்கிறச்ச நீ வந்து எப்போது காலம் நீ வாழ போற வாழ்க்கை இருக்க போற, உன்னை தேவனாக்கி வச்சிருக்கோம். நரன்லேருந்து மனுலேருந்து தேவனாக்கி உன்னை அந்த உன்னதத்துல வச்சிருக்க சொல்ல நீ திரும்ப போயிட்டு சித்தப்பன் கழுதை, மாமன் கழுதை, தாத்தா கழுதை அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கூடயே உறவு வச்சுட்டு அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ இவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, ஓ பங்காளி பயணிக்கு அவங்க போயே ஆகணும், நான் போய் இந்த முடி திருத்தியே ஆகணும், நான் போய் சம்மந்தம் கட்டிக்கணும், திரும்ப நீ அதை பேசினா நான் பட்ட பாடலாம் இங்கே வீணாக போயிட்டு இருக்கேன். நீ இனிமேல் அந்த ஒட்டு உறவே வச்சிருக்காரு. யார் இந்த மெய்க்கு நம்மளுக்கு ஒத்து வரலும் சரி, அவங்களுக்கு குண்டாடி வெட்டி விட்டுவா, அப்போதான் நீ இந்த இலையில நீ தப்பிக்க முடியும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சா நீ கப்பு கிழிஞ்சு விடும் அப்படிங்கிறாங்க. 2 குதிரையுமே சவாரி செய்தால் கப்பு கிழிஞ்சு விடும் அப்படிங்கிறாங்க. அப்போவே உன் உலகத்தேட்டில் நீ நிற்கும் போது அந்த இதை வந்து இந்த தேவனா இருக்க அப்படிங்கிறத நீ மறந்து திரிகிறாய். நானும் அதன் பெருமையை இடையிடையில் எடுத்து சொல்லி இடித்து காட்ட சதா உன்னை தேவ நிலையில் இருக்க வைக்கிறோம். என்னதான் நான் பண்ணாலும் நீ வந்து திரும்ப அங்கேயே போய் அந்த வெளி உலகத்தேட்டிலேயே நீ மாட்டிக்கிறியே, அப்படிலாம் மாட்டக்கூடாது. நீ இந்த மெய்யை மறந்து விடாதே உஜார் அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல. யாரையும் இந்த உலகத்தில் தண்டித்தால் 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 3 வருஷம் 7 வருஷம், வரதட்சணை குடும்பம்னா 7 வருஷம் இல்லை வந்து 10 வருஷம், அதுக்கப்புறம் நன்னடத்தை காரணமாகதோ. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வரப்போகுது. அன்னைக்கு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னு கேட்டால் நன்னடத்தை காரணமாக அப்படின்ட்டு. அப்போது நீ அது திருடனாக இருந்தாலும், கொலைனால வரதட்சணை குடும்பம் இருந்தாலும், இல்லை யார் மேலே காரை ஏற்றி கொண்டுட்டு இருந்தாலும், நில தகராறு இருந்தாலும், எது இருந்தாலுமே நீ வந்து தண்டனை காலம் குறைக்கப்படும், இல்லை தண்டனை காலமே இல்லாமல் இருக்கும். தண்டனை காலம் குறைந்த சொற்பளவில் இருக்கு. ஆனால் இந்த நரகத்தில் போய் நீ மாட்டிட்டேன்னா எக்கோடி காலம் நரக தண்டனை. அங்கே போய் இது மாதிரி எதுனா சொல்லலாமா? நன்னடத்தை காரணமாக நான் நரகத்திலிருந்து உன்னை விடுப்பதை தடை பண்ணிக்கிறேன்னு யார் சொல்ல முடியாது? எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் தெய்வம் அப்படி எங்கேயும் சொல்லலை. ஏன்னா நித்திய நரகம் நித்திய சொர்க்கம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அது வந்து இன்றும் நீ மீளாத அவஸ்தை. ஏன்னா நீ வந்து சாக போகிறதே இல்லை. இந்த உயிருக்கு சாவுன்றதே இல்லை. ஒன்று நித்திய நரகத்தில் இருக்கணும், இல்லை நித்திய சொர்க்கத்தில் இருக்கணும். அதுதான் முடிவு. அதனால நீ வந்து அவஸ்தைப்பட்டு கேவலப்பட்டு போகக்கூடாதே என்று நாம் உனக்கு இந்த உஜார் சொல்லுகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மாதிரி இப்போ வணக்கத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம ஷாலைக்கு குறைச்சி இது நம்மளே நம்ம சொல்லிக்கலாம், மற்றவங்களை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இல்லை ஷாலைக்கு குறைச்சி ஒவ்வொரு தடவை நானும் செஞ்சு போப்போ கிளம்புறச்சு என்ன பண்ணணும், ஓடு போய் கடைசியில் போய் இந்த வேப்ப மரம் இருக்கும், அந்த இடத்துல நிற்போம். அப்புறம் அந்த வணக்கம் முடிச்சு அங்கே போய் கூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா தெய்வ உத்தரவு என்ன, நீ வணக்கத்துக்கு போகிற, ஆனால் எப்போ போகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. மாலை வணக்கத்திற்கு முன்கூட்டியே வந்து காத்திருந்து வணக்கம் செய்தால் நாம் 60 நாழிகைன்றது 24 மணி நேரம். 24 மணி நேரம், அதாவது 60 நாளைக்கு நிஷ்டையிலிருந்து கிடைக்கும் தவ பலனை உங்களுக்கு இனாமாக கொடுக்கிறோம். இத்தனை சல்லீசாக இதனை எடுத்து வைத்திருப்பதால் லேசாக நினைத்து விடாது. அந்த தவ பலன் உங்கள் கையில் ஸ்தாபரமாக நிற்க வேண்டுமானால் இரவில் 2 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து பாரா வணக்கம் அவசியம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் மாலை வணக்கத்தில் வாங்கிய தவ பலன் பலிக்காமலே போய்விடும் உஜார் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம், நமக்கு போட்ட கணக்கு பரிகாரம் பார்த்தா 100 நாளே ஒரு வருஷத்துல ஷாலைக்கு போறதில்ல, ஒரு 50 நாள் போகிறோம். 50 நாளே வந்து நம்ம களைப்பாக இருக்குன்னு தூங்கிடுறோம். அப்படியே மிஞ்சி போனால் கூட என்னன்னா எல்லாருக்கும் உபசாரம்லாம் பண்ணி வச்சுட்டு மாமனாருக்கு கொடுக்கணும், அவருக்கு பசி தங்க மாட்டாருங்கிறோம், எங்கள் புருஷனுக்கு எடுத்து வைக்கணும், எங்கள் குழந்தைக்கு ஊட்டணும், எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் அப்படி போய் கலந்துக்கிறதுக்குள்ள அங்கே மணி அடிச்சு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் போய் நிற்க நடுவழியே நின்றுட்டு பண்ணி. அப்போ தெய்வ உத்தரவு என்ன பண்ணுறாங்கன்னா 6 மணிக்கு வணக்கத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உக்காந்து அந்த நினைவில் நம்ம போயிருக்கணும். எதுக்கு பாடிருக்காங்கன்னா அந்த நினைவில் கலந்து இந்த லௌகிக நினைவில் மாடியில் துணிக்காய போட்டதோ, கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதோ, இல்லை பாம்படாக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த நினைவுலாம் இல்லாமல் தெய்வ நினைவில் ஒட்டிட்டு அந்த வழக்கம் பண்ணணுன்றதுக்காக அதை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம போகிறதே அவங்க குழல் ஊதரை வச்சு தான் போய் அங்கே கையேந்து நிற்கிறோம். ஏன்னா அந்த குழல் ஊதுற கையை தான் நம்மளுக்கு தவப்பலன் கிடச்சிடணுன்றது ஒரு எண்ணம். ஆனால் தெய்வம் அப்படி உத்தரவு பண்ணலையே, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இருந்தாங்க.
அது மட்டும் வைக்கல, ஏன்னா தெய்வத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லா வணக்கம் பண்ணணும் கிடைக்கணும்ன்றதுக்காக நீ பாரா வணக்கம் பாரு, 10லேருந்து 12, 12லேருந்து 2, 2லேருந்து 4 ஏதோ ஒரு பாரா வணக்கம் பார்த்தனால இந்த பலன் உங்களுக்கு பழிக்கொண்டு. இதெல்லாம் ஒரு உழவு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படியானா இவங்களை பிடிச்சி இதில் மாட்டி வச்சுக்கணும், நினைவே நம்மளை வச்சுக்கணுன்றதுக்கு தான் அவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப உஷார், அவர் உஷார், நம்ம உஷார்படுத்த நம்ம ரொம்ப உஷார்த்தனமாக அவங்க கூட ஒரு சொல்ல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த புத்தியை நம்ம அதை விட்டு வெளியே வரணும். நம்ம தெய்வம் நம்ம உஜார்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னு அவங்க சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இனாமா கொடுக்குறேன்னு. ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை வந்து நம்ம ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தானே அதை நம்ம அதை வாங்கிறதுக்கு அருகதை உள்ளவர்களாக நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மாலை நேர வணக்கத்தையும் பாரா வணக்கத்தையும் பற்றி எவ்வளவோ பெருமையாக சொல்லி எச்சரிக்கின்றன. அவ்வளவு பெரும் பலன் உடையது அது. ஆகவே இன்றிலிருந்தாவது ஒவ்வொருவரும் மாலை வணக்கத்திற்கு முன்கூட்டியே வந்திருந்து இரவில் பாரா வணக்கத்தையும் தவறாது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை முதல்ல உஜாருனாங்க, எச்சரிக்கைனாங்க, ஜாக்கிரதைனாங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்றது கெஞ்சாத குறையா நம்மளை கேட்டுக்கிறாங்க. இப்போ உன் மனம் போன போக்கில் எல்லாம் நீ சென்றால் என்ன வரும் அப்படின்னு நம்ம நினைச்சா, போன போக்கெல்லாம் என்ன வரும், தீங்குதான் வரும். மனம் போனபடியே ஓடினால் அந்த ஆத்மாவிற்கு குறி, அதாவது நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளோட ஆத்மாவிற்கு குறி நமது ஆசிரியரே என்று ஒரே யதார்த்த பிடியாக இருந்தால் ஆசான் அவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உனது மனமும் ஓட ஆரம்பிக்கும். அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் நம்ம என்ன நினைக்கிறோம், தெய்வங்கள் நம்ம மாதிரி 2 காது 1 மூக்கு அப்படி கை கால் 5 அடி உயரம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது. இதையெல்லாம் நினைத்து வெகு உஜாரோடு இந்த வழியில் நடக்கிறவனே, எந்த வழியில், மெய் வழியில், இந்த வழியில் நடக்கிறவனே ஈடேறுவான் அப்படின்ட்டு. அதாவது நம்ம தெய்வத்தை ரொம்ப வந்து நமக்கு சாதாரணமாக நினச்சிக்க கூடாது, நம்மள மாதிரி தான் தூரம் தாங்கி வந்துட்டாங்கன்னு. அவங்க சர்வேஸ்வரன், அவங்க பரமன், அவங்க வந்து பரம கருணாமூர்த்தி, பரமனே உருவெடுத்து வந்தவங்கன்ற அந்த அச்சம் பயம் அவங்கள பற்றி பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த, அது நம்ம ஓங்கி பேசணும், அதுதான் நம்மளோட வேலை. அப்போ உங்கள் பிரான் அவர்களின் தீர்ப்பின் மேலேயே உங்கள் நினைவு சதா ஓடிக்கொண்டிருந்தால் அது அந்த பிசாசை, எந்த பிசாசை, மனப்பிசாசை, அப்போ அந்த பிசாசை விலக்குகின்ற மருந்தாக நிற்கும். அப்போது நீங்கள் வரும் அந்த ஆபத்தினின்றும் விலக்கப் பெற்று உத்தியோகத்திற்குள் புகுத்தாட்ட பெறுவீர்கள். அனைத்தும் அழியும், ஆனால் மனு நித்தியன். அப்போ எம்முடன் உயிர் ஒட்டுதலாக தப்பிப்பாய். அதேதான், எம்முடன் உயிர் ஒட்டுதலாக இருந்தால் நீ தப்பிப்பாய். அழிவு நேரத்தின் சத்தம் நெஞ்சு கிழிச்சு சகிக்க முடியாதே, அந்த பயங்கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாதே. இதில் உயிர் ஒட்டுதலா, இதில் மெய்யில், இதில் உயிர் ஒட்டுதலுடன் இருக்கும் சுகித்தவான்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மத்தியமாகவும் இருப்பவருக்கு கொஞ்சம் பயமும் தன்னறிவில் சாய்பவனுக்கு கோரமாகவும் இருக்கும். எது, அந்த பிரளய நேரம். அப்போ தன்னறிவில் சாயக்கூடாது அப்படின்னு நம்மளை உஜார்படுத்துறாங்க. உன் மனம் உன்னை பாழ்படுத்தவே நிற்கிறது. நீ எப்படி அதை காரி துப்பினாலும் துப்பி விரட்டினாலும் பிறகும் அது நெருங்கி வந்து உன்னை தன் வசமாக்கி விடுகிறது. அதை நீ நம்பாதே என்கிறோம். சாவையே வாழ்வு என்று போகிறோமே, நாசத்தையே சேமம் என்று நினைக்கிறோமே என்று எண்ணி நீ உன்னையே திட்டி வைது எதில் இந்த மெய்யில் திரும்ப வேண்டும். அப்படி எல்லோரும் திரும்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படி திரும்பவில்லை என்றால் அளவு கோடு காணாத நரக அவஸ்தையில் நுழைய வேண்டிய நேரம் வருகிறது. இந்த ஒரு எல்லையை தவிர, இந்த ஒரு மேட்டை தவிர எங்கும் உன்னை அடித்து கொண்டு போய் நாசத்தில் ஆழ்த்தி விடுகின்ற பாவ செயல்தான் இருக்கிறது. உஜார். எங்கள் அண்ணி சொல்கிறத சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து ஆபத்து வரும், துரத்தின் வருதுன்னு தெரிஞ்சது நம்மளுக்கு அறிவு கொடுத்தது இருக்கு தெய்வம். அந்த அறிவை வச்சு நம்ம அந்த மேட்டில் ஏறி தப்பிச்சுக்கணும். அது விதி இப்படின்னு இருந்து பள்ளத்தில் தான் விழணும் விதி இருக்கும், ஆனால் அந்த மதியை கொண்டு நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு எல்லையை தவிர, இந்த ஒரு மேட்டை தவிர எங்கும் உன்னை அடித்து கொண்டு போய் நாசத்தில் ஆழ்த்தி விடுகின்ற பாவ செயல்தான் இருக்கிறது உஜார் அப்படிங்கிறாங்க. இப்போது ஒருத்தனை வந்து தேன் கொட்டுது, பாம்போ கடிக்குது, அப்போ அவன் எதுக்கு முதல்ல வைத்தியம் பண்ணணும்?
இல்லை எனக்கு தேர் போட்டுறது கடுன்னு இருக்குது, அதனால் நான் அதுக்கு நிற்கிறேன்னு சொன்னேன். இது விஷம் உடம்பு முழுக்க ஏறிடும் இல்லையா? அப்போ பாம்பு கடிக்குதானே, அப்போ அந்த அறிவு இருக்குல்ல. தேர் கடிக்க விரவிரன்றதா கூட அது வெங்காயம் தேய்ச்சிக்கலாம். ஆனால் இது விஷத்தில் ரத்தத்தில் கலந்துக்காமல் இருக்கணும்ட்டு இதுக்கு தான் முதல்ல வைத்தியம் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யமன்ற ஒரு கடுவாயன் வரப்போகிறான், நம்மளை வந்து பிடிச்சின்னு போகிறான், ஊர் மக்கள் எல்லாம் காரி துப்பும்படியே நம்மளை அசிங்கப்படுத்த போகிறான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை பெருசாக நினைக்காம இந்த உலகத்தீட்டிலேயே இருந்து இது பசிக்குது, இன்னைக்கு நம்ம வீடு சொந்த வீடு வாங்கணும், இன்னைக்கு காரு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த சிறு சிறு காரியங்களுக்கே நம்ம அந்த நேரத்தை எல்லாம் வீண் பண்ணிட்டு நம்மளை பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு தெய்வம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, யமன் வந்து தீண்டும் அழிநரக அவஸ்தையை மறந்து திரிகிறான், இந்த உலகத்தில் சிறு சிறு துன்பங்களுக்கு நிவர்த்தி தேடி. அப்போ இன்று திருந்துவான், நாளை திருந்துவான், நாளை திருந்துவான் என்ற அந்த பெரிய திருவுள்ளம் காலாகாலம் இரக்கத்தோடு பார்க்கும். முடியாவிட்டால் கற்றும் பிளந்து உடைந்து போவது போல போகுமே ஒழிய தளர்ந்து வளைந்து கொடுக்காது. அப்போ அப்படி பிளந்துச்சுன்னு சொன்னால் ஒட்டவும் முடியாது, ஒட்டவும் ஒட்டாது, உஜார் அப்படின்பாங்க. டைம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 100 வயதை கொடுத்து இன்னைக்கு தெரிஞ்சுமா நாளைக்கு உயிர் போகும் தருவாயினாலும் எம்மை நினைவு உனக்கு அந்த பரமபதவி வாழ்க்கையும் உன் தலையில் கட்டுறோங்கிறோம். காலையிலேருந்து பூ பறிச்சவனுக்கு சாப்பாடுன்னா அப்போ வந்து பறிச்சவனுக்கு சாப்பாடுங்கிறாங்க. இதை விட யார் இறங்கி வருவாங்க? எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கூட கடைசி வரைக்கும் காதே கேட்காம இருந்ததுன்னு சொன்னால் எவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். அப்போ போய் கொஞ்சம் கழட்டி விட்டா கூட நான் போய் அதை சம்பாரிச்சுன்னு வந்துடுவேண்டா, அது பிளந்து விடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே ஒட்டவே ஒட்டாது. உடஞ்ச பாத்திரம் தானே, நீ என்னதான் போட்டு ஒட்டினாலும் ஒன்றும் ஒட்ட முடியாது, உஜார் அப்படிங்கிறாங்க. யமபடரை மாற்றும் அதிகார பெரிய செயலை லேசாக நினைக்கிறவனுக்கு இந்த மெய் கிட்டாது, உஜார் அப்படிங்கிறாங்க. அப்போ செய்யாறுல இருந்து ஒருத்தர் வந்தாராம். வந்து தெய்வத்துக்கிட்ட நான் சபையில சேரணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க. அப்புறம் தெய்வம் கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் வந்து சேர விரும்புகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் யமனிடத்துலேருந்து தப்பிக்கணுங்க தெய்வமே அப்படின்னாங்க. அவர் யாரோ அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அவர் சொல்கிறாரு. அப்போது தெய்வம் சொல்கிறாங்க, ஏன்பா ஒரு பெரிய அரசனே நினச்சாலும் அது முடியாத காரியமாச்சு யமன் எடுத்துக்கு தப்பிக்கிறது. நீ வந்து சர்வசாதாரணமாக ஒரு ஸ்கூலில் போகிற பையனை சேர்க்கறதுக்கு என்னப்பா வந்திருக்க அப்படின்னு சொன்னால் கலெக்டர் படிக்கணும்னா எப்படிப்பா? முதல்ல ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்கணும், 1ஆம் கிளாஸ் படிக்கணும், 2ஆம் கிளாஸ் படிக்கணும், 10வது பாஸ் பண்ணணும், 12வது பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் படிப்படி எடுத்தது யமனிடந்து ஜெயிக்கன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? நீ அவ்வளோ இது லேசான காரியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான கல்வியெல்லாம் இப்போ மறைஞ்சே போயிடுச்சு. இனி போயிட்டு சிவனுடைய சன்னத முத்திரை வாங்கினவர் எங்கேயாவது வந்திருப்பார், முதலில் அவரை தேடு, அவரை சந்தித்து அவரது சந்நிதியில் நீ ஒரு யோகியன் என்று நம்பும்படி கரணம் போட்டு அத்திருவுள்ளம் உன்பால் இரக்கம் கொள்ளும்படி செய்து கொள், அதுதான் உனக்கு முதலில் வேணும். பிறகு நீ எம்மிடம் கேட்டாய மரளி கை தீண்ட அச்செயலை தானே வந்து கிட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது மொத்தத்தில் நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்னன்னா, மெய்குரு ஒருத்தர் வந்திருப்பாங்க. அந்த மெய்குருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோட பதிவில் மெய்குருக்கு அடையாளங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட போயிட்டு சேர்னா மட்டும் போதாது, அவர்கள் இரக்கம் நம் மீது பாயும்படி நடந்து கொள், அப்போ தானா நீ கேட்டீங்க அந்த மரளி கைத்தீண்டா வாழ்வு அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒரு மெய்வழி அங்கத்தினர் அவர் வந்து தெய்வத்துக்கிட்ட சொல்கிறாரு, தெய்வமே எங்கள் ஊரில் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் ஒருத்தர் இருக்கார், ஜில்லா கலெக்டர், ஒரு பெரிய ஆள், டெய்லி என்ன பண்ணுறாருன்னா திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்டு கிரிவலம் வராரு, சுற்றிட்டு வராரு, அப்புறம் போனதும் வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாரு, அவருக்கு சொர்க்கப்பதி வாழ்வு கட்சிடும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் கூட அவருக்கு விடாமல் பற்றாக தெரியும்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறார். ஜில்லா கலெக்டர்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசுகிறாரு. இப்போ தெய்வம் கேட்குறாங்க, ஏன்பா ஒரு ஜில்லா கலெக்டராக இருந்தார்ல, அப்போது ஜில்லா கலெக்டராக எப்படி ஆனால் முதல்ல ஒரு பதவியில் இருந்திருப்பார், அவருக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருப்பாங்க, அவர் சொல்கிறபடி கேட்டு அவர் வார்த்தையை கேட்டு நடந்ததுனால தானே இவருக்கு இந்த பதவியெல்லாம் கிடச்சிருக்கும். அவர் அதெல்லாம் செய்யாமல் தன்னறிவில் சார்ந்து தாந்தோண்டித்தனமாக வேலை பண்ணியிருந்தா அவருக்கு இந்த ஜில்லா கலெக்டர்ன்ற பொறுப்பு கிடச்சிருக்குமா, இல்லை இந்த பதவி கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இவரே போகிறாரு, இவரே கிரிவலம் வராரு, இவரே போய் வீட்டில் வந்து கல்லை வச்சு மரத்தை வச்சு எல்லாம் வந்து நீ சாமி கும்பிட்றாரு, எனக்கு சொர்க்கப்பதி வாழ்வு கிடைக்கும்னா எப்படிப்பா கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க, பூமியில் வாழும் ஜீவராசிகளுக்கு தூளம் தரப்பட்டுள்ளது. அதாவது தன்னறிவிலே சாயக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்புறம் உத்தரவு பண்ணுறாங்க,
இது மாதிரி அவர்லாம் பண்ணால் பலன் கிட்டாது உஜாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. பூமியில் வாழும் ஜீவராசிகளுக்கு ஒரு தூளம் தரப்பட்டிருக்கிறது. இப்போது நீர்நிலையில் வாழ்கிற ஜீவராசிகள் மீன் எடுத்துப்போம். மீன் வந்து நீரில் தான் வாழும். தரையில் எடுத்து போட்டால் துள்ளி குதித்து செத்து போயிடும். இதே மாதிரி நிலத்தில் இருக்கிறத இந்த நீர் இதில் விட்டோம்னு சொன்னால் அது செத்து போயிடும். ஏன்னா இதுக்கு தக்கப்படியான தூளம் இது வாங்கி இருக்குது, இதுக்கு தக்கப்படியான தூளம் இது இருக்குது. நித்திய உலகம் புகுந்து வாழ முடியாது. அதாவது அனித்திய உடல் வைத்து கொண்டு, இப்போ நம்ம வச்சிருக்கிறதுலாம் அனித்திய உடல். இந்த அனித்திய உடலை வச்சுட்டு நித்திய உலகம் புகுந்து வாழ முடியாது. அப்போ அழியாத நித்திய தூளம் ஒன்று வேண்டும், கை முதலம் வேண்டும். அப்போ வைரமணி தூளத்தையும் நித்திய நீதி முதலையும் இந்த அழி தேகத்தில் இருக்கும் போதே ஜீவ தயாபரராகிய ஒரு சர்க்குரு பிராணனிடமிருந்து கெஞ்சி கேட்டு காருண்ய பரிசு பதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவர்களின் தனிப்பெரும் உதவி கொண்டு அந்த நித்திய தூள வாழ்வில் குடி புகுந்து பழகி தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நிஜ தெய்வ வழிபாட்டில் நிஜ தெய்வ வழிபாட்டில் ஈடுபடாவிட்டால் சாவுடைய சந்திப்பில் நரக தூளமாகிய பேய் தூளம் தானே வந்து சித்தித்துவிடும். நம்ம முதலே வாக்கிய பாடாச்சு. நம்ம புகுந்து கொள்ள வேண்டும்னா அது எப்படி புகுந்து கொள்ள வேண்டும்னா அதுக்கு இங்கே விடையை நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அதாவது முதல்ல ஜீவ தயாபரராகி ஒரு சர்க்குரு பிரானிடமிருந்து கெஞ்சி கேட்டு காருண்ய பரிசு பதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவர்களின் தனிப்பெரும் உதவி கொண்டு அந்த நித்திய தூள வாழ்வில் குடி புகுந்து பழகி தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் நரக அவஸ்தை தான் வந்துடும். அது அந்த நரக அவஸ்தைலாம் வந்து யாரும் கொடுக்கணும்ல, தானே வந்து சித்தித்து விட முஜார். ஜீவ வாழ்விற்கு வேண்டிய இந்த அதிமுக்கிய எச்சரிக்கை தந்து அவருக்கு, யாருக்கு, அந்த ஜில்லா கலெக்டருக்கு, இதை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவருக்கு உஜார் கொடுக்கிறவர்கள் எவரையும் அவர் சந்திக்கவில்லை, பாவம். ஆகவே சிவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து யமனை சந்திக்க நிற்கிறார் அப்படின்ட்டு அவரே தாந்தோணித்தனமாக போயிட்டு, நான் வந்து கிரிவலம் வரேன்னு சுற்றின்னு கோயிலாக போயிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா சிவன் வருவன். நமக்கு சொன்ன கதை தான். இப்போ 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு தெரியாமல் நான் பாட்டு முண்டியில் பணம் சேர்க்கிறேன். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் 2000 ரூபாய் 2 லட்ச ரூபாய் சேர்த்துட்டேன், 20 லட்ச ரூபாய் சேர்த்துட்டேன், நான் வந்து கோடீஸ்வரி நினச்சி நம்ம இருக்கோம். ஆனால் கடைசியில் எண்ணி பார்க்க சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது செல்லா நோட்டுன்றது. அப்போது அந்த நோட்டு செல்லாமல் போன விஷயமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போது சிவன் வருவான் எதிர்பார்த்துட்டு இருந்து யமனை சந்திக்கிற காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜில்லா கலெக்டர் நிகழ்ச்சி மூலமாக நம்மளுக்கு உஜார்படுத்துகிறாங்க நம்ம தெய்வம். உன் புலன்களை போலத்தான் மெய்ஞானிகளுக்கும் புலன்கள் இருக்கின்றது. ஆனால் அவங்க புலன்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாலிஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க. அதாவது மெய்ஞானிகள் நிஷ்டையனும் புகையில் வைத்து ஊதி அவற்றை உன்னத மாத்து உடையவைகளாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். உலக மக்கள் அவற்றை அஞ்ஞான துரு பிடிக்க விட்டு விடுகிறார்கள். இன்னும் சிலர் அவற்றில் அழிகலி நினைவு மண்ணை அள்ளி போட்டு கெடுத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தான் தன்னறிவில் சாய்ந்த நூல் அறிவு ஆராய்ச்சியாளர்கள். முக்கியமாக சொல்றது என்னன்னா, தன்னறிவில் சாயக்கூடாது. நான் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நிறைய தெரியும். திருக்குறள் எடுத்து ஒரே ஒரு திருக்குறளை எடுத்துட்டா தெரியும். அந்த ஒரு குறளுக்கு 10 பேர் கேட்டால் 10 விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெய்யில் வந்து நம்ம விளக்கத்தை எடுத்து வச்சா தக்கார் தகவலர் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்படணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு இப்படிலாம் கூட சொல்ல முடியுமான்னு அப்படின்னு தெய்வம் அவ்வளோ அழகாக பிள்ளைன்னா நம்மளுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. கசப்புத்திட்டு பிறநாட்டம் ஜலம் வெளியாகி மன்னிப்பது ஒன்று, பரிசுத்தமாக போகிறது, தக்காரா தகவலாருன்னு அவருக்கு எச்சத்தால் காணப்படும் அழகாக சொல்லிட்டு இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை நம்மளுக்கு. அதுதான் அவங்க தன்னறிவில் சாய்ந்து வீணாக போயிடுவாங்க. அதனால் நீ வந்து அவங்கள நம்பாதே அப்படின்னு நம்ம உஜார் பண்ணுறாங்க. நான் உன்னிடம் பேசும்போது ஒரு எல்லையில் நினைவு வைத்த வண்ணம் கட்டுப்பட்டே பேசுகிறோம். ஆனால் அவ்வாறான சமயத்தில் உன்னை திருத்த வேணும் என்ற ஆத்திரத்தில் அந்த எல்லையை விட்டு சற்று பிறண்டு நகர்ந்து இறங்க வேண்டி வரும். ஏனெனில் உன்மேல் நாமும் நானும் தூளம் எடுத்திருக்கின்றபடியினால் தான். ஆனால் சில நொடியில் சட்டென்று உஜாராகி என் சொந்த எல்லைக்கு மறுபடியும் பாய்ந்து திரும்பி ஏறி விடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி உஜாராக நடந்துக்கிறாங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து சொல்லி உங்களை திரும்பி இந்த ஜீவன் வந்து வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க எல்லையை விட்டு இறங்கி வராங்க.
இப்போ வந்து ஒரு பெரிய கலெக்டர் இருந்தால் கூட அவங்க குழந்தைக்கு அந்த அம்மா வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு, அந்த குழந்தைக்கு அவர் வந்து யானை ஏறிக்கொண்டு முதுகில் வந்து ஏற்றிப்பாரு, ஏற்றிட்டு வந்து யானைம்மா என்ன சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவார், சட்டுன்னு அவருக்கு வந்து அப்பா இல்லை நம்ம கலெக்டர், அது கலெக்டர் ஆஃபீஸுங்கிறத இறக்கி விட்டுட்டு போகிறது எந்த சேரில் உட்காந்துப்பார், பொசிஷனில் உட்காந்துப்பார். ஏன்னா அங்கே அவர் கலெக்டர். அவங்க குழந்தைக்காக அதை வந்து சந்தோஷப்படுத்துமையாருக்கு ஒரு யானை மாதிரி குனிஞ்சு அதை ஏற்றினாலுமே சட்டுன்னு அந்த நிலைமைக்கு போயிடுவார் அந்த இடத்துல. அது மாதிரி இறைவனும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, உனக்காக நான் இறங்கி வந்து உன்னை நீ வந்து வீணா போயிடக்கூடாதேன்னு நான் பண்ணாலும், ஆனால் அப்படி விட்டா நீ வந்து என் முதுகிலே வச்சுன்னு சொல்லி நீ என்னை யானையாவே ஆக்கிட்டு நீ என் முதுகில் சவாரி பண்ணினே இருப்ப, ஆனால் நான் உஜார் ஆகிடுப்பேன் அப்படின்னாக்க. உஜாரில் வந்து இத்தனை விதமான உஜார் சொல்கிறாங்க. அவங்க தன் தணிக்கை மன்னிப்புலாம் தன் குரு பெருமான் கிட்ட எவ்வளோ உஜாராக இருந்தாங்க, நம்மகிட்ட இதில் எப்படி உஜாராக இருக்காங்க அப்படின்னு பல கோணங்களில் அந்த உஜார் எச்சரிக்கை ஜாக்கிரதை வசனங்களை நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஊமை கொட்டைத்தனத்தை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் ஊமை கொட்டைத்தனமாக இருக்கவே கூடாது, அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து உங்கள் அறிவு பிடுங்கப்படும், உஷார், உங்கள் அறிவு பிடுங்கப்பட்டு போய்விடும் உஜார் அப்படி ஒரு இடத்துல உத்தரவு பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சௌகரிய சகதிக்கடை நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய சபையில். அந்த தேவ சைதரின் திருமுகத்திற்கு நேர் இலக்காக நிற்க முடியும். ஆகவே எப்பொழுதும் இந்த மெய்வாழ்விலே உஜார் வேணும். அந்த சௌகரத்தை கழற்றி நின்றால்தான் இந்த தேவ சைதரின் திருமுகத்திற்கு நேர் இலக்காக நிற்க முடியும். அதனால உஜார் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஊமக்கொட்டைத்தனமும் இருக்கக்கூடாது, சௌகரிய சகதி கடலும் நம்ம போயிடக்கூடாது. அப்போ நம்ம இன்னைக்கு காலைல கூட சபையில் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது மகாவிஷ்ணுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார், கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். அப்போது என்னதான் இருந்தால் கூட வந்து அர்ஜுனனுக்கு 30 வருஷம் கூடவே இருந்தால் கூட அவர் வந்து பகவான் அவருக்கு தெரிஞ்சிக்கவே முடியல. அப்போது இந்த உலக மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஓப்பா நம்ம அர்ஜுனன் கூட வந்து ரொம்ப ஒரு பலசாலி கூட இருக்கார், அவர் வச்சு என்ன காரியத்தை வேணால் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி 30 வருஷம் இருந்தவருக்கே அந்த பகவான் தன் கூட இருக்கிறதுன்னு தெரியலன்னா, நீங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் வரீங்க, எட்டி பார்க்குறீங்க. இப்படி எட்டி பார்த்துட்டு போகிற உங்களுக்கு என்னோட பெருமை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கொஞ்ச நேரம் இப்படின்னு எட்டி பார்த்தாலா இவங்க பிரம்மனிஷ்டர் என்று தெரிய போவது உஜார். இந்த இடத்தில் மறுபடியும் உஜார் என்கிறோம். இந்த வாக்கியத்தை மட்டும் 2 தரம் உஜார் சொல்லுவாங்க. கிருஷ்ண பகவான் 30 வருஷம் இருந்தே உங்களுக்கு தெரியலையே, நீ வந்து என் கூட இப்படி எட்டி எட்டி பார்க்குறிய, உனக்கா தெரிய போது உஜார், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, மறுபடியும் இந்த இலக்கில் உஜார் என்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ அந்த அர்ஜுனனுக்கு இந்த காலையில் கூட நம்ம பகவத்கீதை பற்றி பேசணும். அப்போ வந்து அந்த துரியோதனாதிகளுக்கும் பஞ்சபாண்டவருக்கும் அந்த சண்டை நடக்கிறச்ச வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் விஸ்வரூப தரிசனம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு அந்த பகவத்கீதை, அது பகவத்கீதைனா 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் இருக்காம, அது 700 மந்திரங்கள்ல. அப்போ அந்த 700 மந்திரங்களை வந்து கிருஷ்ணர் வந்து 574 மந்திரம் சொல்லிட்டு இருந்தாராமா, 84 மந்திரம் அர்ஜுனன் சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்போ இத்தனை ஒரு 4 வரி மந்திரத்தை சொல்றச்சு எதிராளி வந்து கத்தியில் அப்படி தலையை வெட்டிட்டு போயிடுவான். நீ இவ்வளோ மந்திரம் சொல்லிட்டு இருக்க சொல்லி இதையா சொல்லியிருப்பாங்க அங்கே பகவத்கீதைனால. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து பிரசங்கிகள்லாம் பிரசங்கிச்சிருக்காங்களே. அப்போ உண்மையான கீதைனா என்ன அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க. நம்ம உஜார்படுத்தி ஜாகிரதையாக எச்சரிக்கையாக நீ புரிஞ்சுக்கடா, ஏமாந்து போயிடாத. இது மாதிரி யோசிப்பார், உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன். 700 ஸ்லோகத்தை அவன் சொல்லிட்டு இருக்க வரைக்கும் அதுவாக அங்கே நடந்த கீதா உபதேசம். அந்த உபதேசம் என்ன? ஒரு மொழி கீதை. அந்த ஒரு மொழி கீதை என்ன அப்படின்னு காலையில் கூட அண்ணா சொன்னாங்க, அது விளக்கம் மட்டும் சொன்னாங்க, ஒரு மொழி கீதை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துலன்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு உஜார் படுத்திட்டே இருக்காங்க. ஏ மனிதனி, நீ தேவ தேவேசன் முதலாய அழியா வர தன்னல் அனைவரும் அளவிலா காலம் அழியா புகழ் புகழ் அப்புகழுக்கு பிறந்தவன். நீ வந்து சாதாரண மனுஷன் இருக்கிறீங்க, உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சொற்ப மக்கள் தான் இந்த பைபிளில் வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இந்த சொற்ப மக்களாக தான் நம்ம வந்து அப்படி ஒரு பெரும் பாக்கியவான்கள் தான் நம்ம சொல்லணும். அப்போது நம்ம இங்கே வந்துட்டோம், திரும்ப வந்து இந்த சாதாரண புகழுக்கெல்லாம் அடிமையிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த புகழ் அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிடும். அந்த புகழில் நம்மளோட வேலை என்ன? நம்ம தெய்வத்தோட புகழை பேசுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. மருத்துவம் உன்னை புகழ்றான்னு சொல்லிட்டு நீ அந்த தேட்டில் போய் மறைஞ்சு போயிட்டேன்னா நாசமாக போய் விடுவா இஜார் அப்படின்றாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவத்தை கொஞ்சம் அப்படி போனோன்னு இந்த ஒரு சொட்டு தேனை நக்கிற கதையாக போயிடும் நம்மளுக்கு. அதை நக்கிட்டே கீழே புளி காத்துட்டு மேலே பாம்பு படம் எடுத்து ஆயிட்டு இருக்கு, இந்த கையில் வந்து எலி கத்திச்சுட்டு இருக்குது. நீ ஒரு சொட்டு தேனுக்காக என்ன நல்லா புகழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா
நீ போகிறது அதோ கதியிலே விஜார் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம இனிமேல் பார்க்குறதுலாம் சில அனந்தாதி தேவர்கள் அவங்க டைரி குறிப்பில் இருந்த சில விஷயங்கள். தேவ பிறப்பில் பிறந்தும் நர எண்ணமே இருந்தால் நரன் அடையக்கூடிய பதவி தான் கிடைக்கும். நரன் என்ன பதவி அடைவான்? நரக பதவி தான். அதனால உஜார். அப்போ நீ நரப்பிறப்புல இருந்து என்னதான் கும்பாபிஷேகம் பண்ணாலும், ஆறுகால பூஜை பண்ணாலும், பூக்குழியில இறங்கினாலும், தீச்சட்டி ஏந்தினாலும், நீ என்னதான் பண்ணாலும் இது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நரகமே தான் கெதி. ஒரு மரத்தடியில் தங்கி இழப்பாறுவது போல தான் இவ்வுலக வாழ்க்கை. அந்த யுகங்கோடி வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது இது ஒரு நிமிடம் போலத்தான். உன்னை பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்து பின் தேவலோகத்தில் அல்லவா நாங்கள் இப்போ வச்சிருக்கேன். இதை எண்ணாமல் நரர்கள் மத்தியிலேயே ஓயாமல் புழங்கி கொண்டிருந்தால் துகடமே வந்து சேரும் உஜார். வெளி உலகத்தில் எப்பேற்பட்ட பாடுபட்டாலும் ஒரே முடிவுதான். இங்கே நன்றாக கவனித்து ஜாக்கிரதையாக உஷாராக இருக்க வேண்டும். இப்போ இந்த நடைமுறையில் நமக்கு உத்தரவு பண்ணுறாங்க, தின்பதில் அதிக இச்சை வைத்து தின்னக்கூடாது, இனிமேல் கிடைப்பதை தின்னுவிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. யூஜா ஒரு சமயத்துலலாம் பத்தியம்லாம் கூட எடுத்து வச்சுருக்காங்களாம். நீங்கள் நம்மளுக்கு இந்த கடைசியில் முடிக்கிறச்ச இந்த தயிர் அப்பளம் இல்லைன்னா முடியவே முடியாது. ரசம் கொஞ்சமான சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி திருப்தி வரும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. பாலும் தேனும் நெய்யும் சாப்பிட்டு இந்த உடம்புக்கு புஷ்டி ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு விஷத்தை முறிக்க இன்னொன்று விஷத்தால் தான் முடியும். வருகின்ற அமளியை தடுக்க எப்பேற்பட்ட உபாயம் வேண்டும், அதில் எவ்வளவு உயிர் பிடிப்போடு இருக்க வேண்டும். அந்த அமளி நீ நினைக்கிற நேரத்தில் தற்செயலாக, அதாவது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் சக்கராதிபதியாக வருகிறது உஷார் அப்படின்றாங்க. அதுதான் இப்போ நம்ம காலையில் பேச போட்டோம், பிரளயம் வர சொல்ல நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியல, அது எப்போ வரப்போகுது தெரியல அப்படின்னாங்க. அது எப்போ வேணால் வந்துட்டு போட்டோம். ஆனால் அது வர சொல்ல அதனோட அமளி எப்படி கொடூரமாக இருக்க போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெய்யை கை போடாதவனுக்கு இறுதியில் கசப்பாகிய ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழுப்புகிறது. ஆனால் இந்த மெய்யை கை போட்டு பின் விலகி போனவனுக்கு கசப்பு வாய் வழியாக கட்டிவிடும் உஜார் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலக மக்கள் பிறக்கிறான், சாப்பிட்றான், சாவறான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு பிறக்கிறான், சாப்பிட்றான், சாவறான், நடக்கிறதுக்கு போயிடறான், தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்படி ஒரு வசந்த காலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னு இதில் ஒரு தலையிடுறோம். ஆனால் அங்கே போட்டு கறிமீன் சாப்பிடக்கூடாதாம்மா, இன்னும் சாவுக்குலாம் போகக்கூடாதுன்றாங்க. எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்கப்பா, அது எப்படி பண்ண முடியும்ப்பா, ஏன்னா தூக்கம் 3 மணி நேரம் தான் தூங்கணுங்கிறாங்க, பாராவணக்கம் பார்க்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனோட பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படி போய் பழகி வந்துட்டு இதெல்லாம் நம்ம சரி வரப்பா விட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட். ஏன்னா தெரியாதவங்க பாடு பரவாயில்ல, அவன் பிறந்தான் தெரிஞ்சுக்கல போயிட்டான். ஆனால் நீ தெரிஞ்சுக்கின்னு இந்த வசந்த காலத்தை கை நழுவி விடுவது என்ன தோஷித்தனம்ன்றாங்க என்னோட வாக்கியத்தில் போட்டேன். அப்போது சாதாரணமாக இதை தெரியாதவங்களுக்கு கசப்பு தீட்டு பிணநாட்டம் ஜலம் வாங்கி செத்து போயிடுவான். ஆனால் இதை தெரிஞ்சுட்டு நீ விட்டுட்டு போனேன்னா வாய் வழியாக கசப்பு தீட்டு குடல் வெளியே வரும்னு சொல்லிட்டு இந்த வாக்கியத்தில் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விட்டு போகாதடா பாவிங்கிறாங்க. இப்படி பயமுறுத்தி சொன்னாலாச்சும் நீ கேட்டுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. வேற எப்படிதான் சொல்றது, கெஞ்சுறாங்க, கொஞ்சறாங்க, நீயா கை கழுவி போனா நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு உஷாரா இருக்கணும். இந்த மெய்யை கை போட்டு பின் விலகி போனவனுக்கு கசப்பு வாய் வழியாக கட்டிவிடும் உஜார். அந்த நேரம் எப்பேற்பட்ட கொடிய அவசியாக இருக்கும் எண்ணிப்பார். அப்படி தவறி போவதற்கா இது தலையிடுவது. அடுத்ததாக ஒரு விஷயம், இது 1975 21/11/75 அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னா, பாலை அப்படியே சாப்பிடுகிறவன் எனக்கு பகைவன். பாலை அப்படியே சாப்பிடுகிறவன் எனக்கு பகைவன். பால் சாப்பிட்டால் சாப்பிடாமல் இருப்பவன், அதை வெறுப்பவன் எனக்கு நேசன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாலை சுண்ட காய்ச்சி அதை மோராக்கி வெண்ணெய் ஆக்கி சாப்பிடலாம், வர காப்பி வேண்டுமானால் சாப்பிடலாம். இவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க தெய்வம். 75 உத்தரவு பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்புறம் 76 தெய்வம் தவத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதனா மாற்றிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைரி குறிப்பில் இருந்து இதுதான் 21/11/1975. ஆனால் இப்போ இது நடைமுறையில் இருக்கான பார்த்தா இல்லை.
ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ மெய்வழி இல்லையா, ₹1,00,00,000 கொடுத்தா கூட யாரும் சூட்டு பிடிக்க மாட்டாங்க. நம்ம தைரியமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிக்கிறோம். பஞ்சமா பாதங்கள் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் சாவுக்கு போக மாட்டோம்னு சொல்லிக்கிறோம். கறி மீன் 1 கிலோ கறி அந்த மூலையில் நிற்கிது, போய் வாங்கிமான்னு சொல்ல முடியுமா? நம்ம மெய்வழிச்சாலையில் போயிட்டு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த பால் விஷயத்தில் அப்படி இல்லைங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு கடையிலையும் விற்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அப்படி நான் எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம பெருமைகளில் வந்து இப்போ சொல்லணும், சாலையிலையா பால்லாம் கிடைக்கவே கிடைக்காதுப்பா, அங்கே வந்து பால் டீ காஃபிலாம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ஏன் நம்ம இல்லை, அங்கே நம்ம ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இதுவும் தெய்வ உத்தரவு தான். தெய்வ உத்தரவை நம்ம மதிக்கணும்னு சொல்கிறோம், தெய்வ உத்தரவுப்படி நடக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரியல, மேபி அதுக்கப்புறம் வேறு எதுனா பாக்கி, ஏன்னா இது நூலெல்லாம் எங்கேயும் இல்லை, டெய்லி குடிச்சுன்னு வருது. அப்போ 76 தெய்வம் பெருந்தவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மாற்றி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மட்டும் நான் இந்த உஜார் அப்படிங்கிறது தொகுப்புக்காக எடுக்கிறச்சு எனக்கு தெரிஞ்சது, வரக்காப்பி வேண்டுமானால் சாப்பிடலாம், பால் சாப்பிட்டு யாருக்காவது இந்த சீக்கு வந்தால், அதாவது மாரடைப்பு வந்தால் நாம் கைவிட்டு விடுவோம் உஜார் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், கைவிட்டு விடுறதா உஜார் அப்படின்னா. அப்போ அது ஏதோ விஷயம் இருக்குது, அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு. இது சொல்கிறச்சு எங்கள் பாப்பா, அம்மா நான் பால்லாம் குடிக்கிறேம்மா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது இது வந்து இளங்கலை கூட்டாளர் ஐயா வந்து ஒரு தடவை வந்து எங்கள் விடுதிக்கு வந்திருந்தாங்க, வெளி விடுதிக்கு. அப்போ அவர் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க மகாமக்து நூல்லேயே எழுதியிருக்காங்க, அவர் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்னா, இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தெய்வ மக்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறோம், மெய்வழி மக்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் தெய்வம் வருத்தப்படுறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருக்காங்க. அது ரிஷி கூட ஒரு தடவை இந்த கதையை பண்ணிட்டாங்க பதிவில். ஒரு எலி ஓடி வந்து தெய்வத்தோட காலடியில் வந்து தஞ்சம் புகுதாமா. அப்போ தெய்வம் வந்து என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு பெரிய பூனை என்னை துரத்திட்டு வந்து அப்படிங்கிறாமா. அப்புறம் அந்த பூனையை கூப்பிட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியை வந்து நீ பெரிய பூனை ஆயிடுன்னு சொல்லிடுறாங்க. அது பெரிய பூனை ஆயிடுதான். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பெரிய பூனை ஓடி வந்து காலடியில் ஒழிஞ்சிக்கிறாமா. என்ன அப்படின்னு கேட்குறாங்களா தெய்வம். அப்போது அந்த பூனை சொல்லுதான், இல்லை இல்லை ஒரு நாய் துரத்திட்டு வருது அப்படிங்கிறான். சரி, நீ நாய் ஆயிடு. அப்போ நீ நாய் ஆகிட்ட, நாய் உன்னை துரத்தாதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் பார்த்தா நாய் ஓடி வந்து திரும்ப தெய்வத்துக்கு காலடியில் வந்தான். என்ன சும்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை என்ன வந்து ஒரு வேங்கை புலி துரத்துக்கு வருது அப்படிங்கிறாங்களாம். அப்படியா, சரி நீ புலி ஆயிடுன்றாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு பார்த்தா புலி மேலே ஆகாயத்தை பார்த்துன்னு ஓடி வந்தார். தெய்வத்துக்கு ஒன்றும் புரியா, புலினா எதுக்கு எது மேலாம் பாயணும்னு நினைக்கும். இது என்ன ஆகாயத்தை பார்த்துன்னு வருதேன்னு சொல்லி தெய்வம் இப்படி ஆகாயத்தை பார்க்குறாங்க. பார்த்தா மேலே ஒரு பருந்து வட்டம் விட்டுருக்குதான். அப்போ தான் தெய்வத்துக்கு புரிஞ்சுதான், நான் உன்னை எலியாக இருந்ததை பூனையாக மாற்றி, பூனையாக இருந்ததை நாயாக மாற்றி, நாயாக இருந்ததை புலியாக மாற்றி வச்சா நீ உருவத்தில் தான் மாறி இருக்க, ஆனால் உள்ளத்தில் மனசளவில் நீ இன்னும் எலியாக தான் இருக்க. அதனால தான் எலி அந்த பருந்தை பார்த்து பயப்படுது. உங்களையும் அப்படிதான் என் மெய்வழிக்குள்ள மக்களை நான் உங்களை நரன்லேருந்து தேவனா, நரன்லேருந்து மனுவா, மனுலேருந்து தேவனா பிரட்டி மாற்றிட்டே இருந்தா, ஆனால் நீ கடைசியில் திரும்ப உன் புத்தி வந்து அந்த நரப்பிறப்புலேயே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சொன்னார், கதையை முடிக்க சொன்னாராம். அப்புறம் அந்த வேங்கை இருந்ததுல கடைசியாக அந்த புளியை வந்து போ எலியா மாறு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னா. அதே மாதிரி தான் நம்ம தெய்வ சொல்படி கேட்டு நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா, நம்ம அவர் சொல்படி கேட்டு நம்ம சொர்க்கபதி வாழ்வு கேட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி அந்த வேங்கியை எலியா திரும்பவும் மாற்றி பரட்டி விட்டாரோ, அதே மாதிரி நம்மளும் நீ வந்து மனுலேருந்து நரன்லேருந்து மனுலேருந்து தேவனாக்கி இருந்தாலும், கடைசியில் நீ தேவனே ஆக்கப்பட்டு இருந்தாலும் அந்த எவன்கிட்ட பிடிச்சி கொடுக்குறது ரொம்ப நேரம் ஆகாது. நீ அங்கே மாட்டி அவஸ்தைப்பட வேண்டியது தான் அப்படிங்கிறத நம்ம அப்போ எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்தால் இது நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. அதனால நம்ம ரொம்ப உஜாராக இருக்கணும். நரனை மனுவாக்கி ஞானமணி சூழில் தாங்கி இருந்து மறுபிறப்பு புனர்ஜென்மம் தந்து தேவனாக்கினோம். உன் மனம் நரனாகவே உள்ளது. பழைய வரகையே திணித்து கொண்டிருக்கிறாய். சோளத்தை முத்தாக்குவதற்கு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். நீ என்னடாவென்றால் நான் முத்தாக மாட்டேன் என்கிறாய். சோளத்தோடு சோளமாய் கூட்டி வெளியே தள்ளி விடுவோம், ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க.
கோவப்பட்டு சொல்கிறாங்க. நான் உன்னை முத்தாக்கணும்னு பாடுபட்டு இவ்வளோ வாக்கியங்களை வெளியாக்கி, இவ்வளோ பாடல்களை வெளியாக்கி, இவ்வளோ உழவுகளை சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வரகையே போய் நீ பண்ணிட்டு இருக்க மாதிரி திரும்ப உன் பழைய தேட்டிலேயே நீ இருந்தனா உன்னை பெருக்கி தள்ளி விடுவேன். சோளத்தோட எதை தள்ளுவாங்க? பெருக்கி தள்ளுவாங்க. குப்பையை தானே பெருக்கி தள்ள முடியும். சோளத்தோடு சோளமாய் நான் உன்னை கூட்டி வெளியே தள்ளி விடுவேன், ஜாக்கிரதை. என் பிள்ளைகளாகிய நீங்களும் வெளியே வாழும் நரர்களும் ஒரே தோட்டத்தில் இருந்தாலும் ஒன்றாக முடியாது. அவன் நரன், நீ தேவன். இதை உணர்ந்து நடந்து கொள் ஜார் அப்படிங்கிறாங்க. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நம்ம மதி கெட்டு வருகிறது, ஜாக்கிரதை. என் நினைவு உன் உள்ளத்தில் சதா இல்லாவிட்டால் ஆபத்தே வரும். நம் மக்கள் எல்லோருடைய நாக்கு நுனியிலும் ஒரு பூட்டு போட்டு தொங்க வேண்டும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு. அப்போ அது என்னன்னா, எப்போதும் உன் நாவில் மூல மந்திரம் ஒட்டி இருக்க வேண்டும். அப்படி மூலமந்திரம் ஒட்டி இருந்ததுன்னா உன் நாக்கில் வேற எதுவும் வராது. நாவடக்கம் உனக்கு கைவரவாகுமே. நித்திய பேரின்ப பெருவாழ்வு வாழ வந்தவன் நீ என்ன ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். தவறினால் கதி என்ன? ஜார். இங்கு நீங்கள் எல்லோரும் வந்தது எதற்கு? நீங்கள் இங்கு எல்லோரும் வந்தது எதற்கு? இப்போ இந்த சபைக்கு நீங்க எல்லாம் வந்தது எதற்கு? எதுக்கு வந்தோம்? உஷா எதுக்கு இத்தனை கிலோமீட்டர் பஸ்ஸை போட்டு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது எதுக்கு? சும்மா வீட்டில் கூட இருந்துருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்தது எதுக்கு? இங்கே வந்ததுக்கு. அப்போ இங்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு எதற்கு? ஒரே துணி, ஒரே மீட்புக்கு எம்மை சந்திக்க வந்தாய். இப்போ இறைவன் என்ன, தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க? 2 பேர் சேர்ந்து இருந்தா 3ஆவதா நான் அங்கே இருக்கேன்ற சாப்பிடல. அப்போ இங்கே தெய்வம் வந்திருக்காங்க இல்லையா? இந்த சிம்மாசனம் போட்டு வச்சிருக்கோம் நம்மளுக்கு. நம்ம நினைவேணும் சிம்மாசனம் தெய்வம் அமர்ந்திருக்காங்க. அப்போ எம்மை சந்திக்க வந்தாய். இதை விட்டு மற்றவர் என்ன தவறு செய்கிறான் என்பதை ஏன் கவனிக்கிறாய்? இது எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய பதிவில் எனக்கு நான் சொல்லுவேன், இது மாதிரி சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க திட்டுறாங்க அப்படின்னு எனக்கு நிறைய தோணும். அது இன்னும் நான் பக்குவப்படலைங்கிறது எனக்கு தெரிஞ்சோம். இருந்தாலும் இந்த மாநில பிறவி எடுத்தப்பறம் அதுதானே தோணுது. நான் ஒரு சின்ன நிகழ்வு கூட சொன்னேன். இப்போ ஆலயத்தில் இதை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஆலயத்தில் நம்ம ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க வெளி உலகத்தில். என்னென்னா இப்போது ஐபிசி சேனல், அது பக்தி சேனல். ஆக்சுவலாக அந்த பக்தி சேனல் என்ன ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்துனே இருக்கும். இப்போ நம்ம திடீர்னு அதில் போயிட்டு எங்களுக்கு 10 அடையாளங்கள் இருக்கும், நாங்கள் சாகிறதே இல்லை, நாங்கள் மரணமில்லா பெருவாழ்வு எங்கள் ஊரில் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆவல் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50,000 பேர் பார்க்குறச்ச ஒரு 50 பேர் தான் வராங்க. அப்படி வரச்சு அவங்களுக்கு அங்கே அந்த நடைமுறைகள்லாம் தெரியறதில்லை. அன்றைக்கி நான் ஆலயத்தில் உட்காந்துருக்கேன். அந்த பிச்சையான திருவிழாவுக்கு போனப்போ ஒரு 2 பேர் காலையில் ஒரு 4:45 மணிக்கு அந்த புளியவாட்டுக்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஹேண்ட்பேக் வச்சுருந்தா உட்காந்துருக்காங்க. அவங்க 4:45 வந்துட்டு இருப்பாங்க. எங்கே போகணும் எதுவும் தெரியல. அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்தாங்க. பார்த்துட்டப்போ ஒரு அக்கா வந்தாங்க. வந்துட்டு அவங்க ரொம்ப என்ன எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னால், அவங்க தெரியாமல் வந்திருக்காங்க. இவங்க இங்கே பையனை பெரிய பையன் ஹேண்ட்பேக்கோடு தான் வந்திருந்தாங்க. இதெல்லாம் இது அவங்க என்ன சொன்னாங்க, இது வணக்கத்துக்குரிய இடம், நீங்கள் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஒரு கடும் சொற்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க சொன்ன விஷயம் நல்லது. அவங்க அந்த ஊரை கட்டி காக்கணும். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சேனலில் பேசுகிறச்சு இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வேண்டுதெல்லாம் அப்போ சேனலில் பேசுகிறச்சு ஒரு இப்போ போட்டிருக்காங்களே இல்லை தெரியல, ஒரு நம்பரை கொடுத்து இவங்களை போனது இவங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லணும். இல்லை நம்ம அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தணும். ஒரு 50,000 பேர் பார்க்க சொல்ல திடீர்னு ஒரு 5,000 பேர் வந்துட்டாங்க. தெய்வ உத்தரவே இருக்குது. கீழே குடிச்சி வரைக்கும் இனிமேல் வருவாங்கடான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம அந்த நடைமுறைக்கு நம்ம பண்ணணும். இப்போ வெளி உலகத்தில் போனால் கூட நமக்கு ஒரு ரூம் இருக்கும். என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பெட்டிகள்லாம் வைக்கணும், பையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் போட்டிருப்பாங்க, கிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய டார்மெட்ரி மாதிரி இருக்கும், வந்தவங்க திறங்கிறதுக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஐபிசி சேனலில் மட்டும் நம்ம பேசிட்டோம்னா அவங்க தெரியாமல் வந்துடுறாங்க. ஆகும் இப்போ கூட எனக்கு புத்துநோய்க்கு ட்ரீட்மெண்ட், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூரில் கொடுக்குறாங்கன்னா நான் எதையும் பார்க்க மாட்டேன். உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ காரை பிடிச்சி நேராக அங்கே போகணும். ஏன்னா அந்த ஆவல் அந்த புத்துநோயிலேருந்து தப்பிச்சுக்கணும்னு பல பேர். ஏன்னா அதுக்கு இன்னும் மருத்துவமே இல்லை நிலைமையில் இருக்கிறாச்சு. அதே மாதிரி தான் இந்த பிறவி பிணிக்கு தேடில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா,
இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதான்னு தெரிஞ்சா அவங்கள வராங்க. வரச்சு அவங்க வழி நடத்துறது யார் அங்கே, அதுக்கு என்ன இருக்குது, ஹெல்ப் டெஸ்க் இருக்குதா இங்கே, வரச்சு அவங்கள வந்து பக்குவத்தோடு அணுகி அவங்கள வழி நடத்துது. காலை 4 வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ முடிச்சுட்டு அந்த இருட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்தது என்ன அவங்களுக்குன்றச்ச ரொம்ப மலைப்பாக இருந்தது, மனது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு டிவியில் பார்த்துட்டு இந்த மாதிரி சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஊரில் வந்து இப்படி திட்டுறாங்களேன்னு தான் தோணும். இருக்க நல்ல விஷயங்கள் தெரியாது. அவங்க சொன்னது நல்ல எண்ணம் தான், அவங்க வந்து கட்டி காத்து இல்லைன்னா அப்படியே போயிடுவோங்கிற நல்ல எண்ணம் தான். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறச்சு இது வந்து எங்கே போய் முடியும்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா என்ன இப்படி திட்டுறாங்களேன்ற மாதிரி ஒரு நம்ம தெய்வமே உத்தரவு பண்ணியிருக்காங்க, நீ எமக்கு யாரையும் விரோதி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்குது. இல்லை இது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்ச பதிவில் முன்னாடியே நம்ம பேசிட்டோம், பசியாரச்சு பேசணும். ஆனால் எனக்கு மண்டைக்குள்ள வந்து சொல்லு சொல்லிட்டே இருக்கு, அதனால சொல்லிட்டேன் நான். இப்போ என்னன்னா இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்குலாம் ஒரு உன் எண்ணத்தில் இந்த சபையில் ஒருவனை குறைவாக நீ எண்ணினால் யாரை குறைவாக எண்ணுகிறாய்? ஒரு தெய்வ அங்கத்தினை தானே குறைவாக நினைக்கிறாய், அது எம்மையே மட்டமாக நினைப்பதாகும். இதன் பலன் என்ன? எமனுடைய சந்திப்பில் தெரியும், அப்பொழுது தெரிந்து என்ன பலன்? நாம் உன்னை பாராமல் திரும்பிக் கொண்டால் என்ன ஆகும்? பேராபத்து, யம ஆபத்து, நரக ஆபத்து. இப்பேராபத்து தெரியாமல் நாம் ஆண்டவர்களிடம் நிறைய அனுபவிக்கிறோம் என்று நினைத்து கொண்டால் போதுமா? இந்த வாக்கியத்தை பொறுத்த மட்டும் இது எனக்காகவே நினைச்சுப்பேன் நான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா குறை காணக்கூடாதுன்னு தெய்வம் வந்து அதிகமாக சொல்லியிருக்க ஒரு விஷயம். ஏன்னா என்னோட அங்கம், நீ என் அங்கத்தை குறை சொன்னேன்னு சொன்னால் நான் உன்னை அங்கமாக ஏற்றுக்கொண்டோம், நீ அங்கே குறை சொன்னா நீ என் அங்கத்தை ஏற்றுக்கணும், தெய்வத்தை குறை சொல்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நான் மீண்டு வரணும். அதுதான் என்னோட பிரார்த்தனையை தெய்வத்துக்கிட்ட. அது நிறைவே எனக்கு கொடுக்காதீங்க தெய்வம், எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கிறது தான். நான் அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் யாரும் நடந்துக்காதீங்க, என்ன கெட்டதாக ஆகிடாதீங்க அப்படின்றதான் என்னோட வேண்டுதல். டேக் ஹோம் மெசேஜ், நான் சொல்கிற மெசேஜ் இதுதான் எனக்கு. ஏன்னா வருத்தமாக்கி பாருங்க, தெய்வம் சொல்கிறாங்க நீ இப்படி குறை பேசிட்டு இருந்தேன்னா நான் உன்னை திருப்பி பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போ பேராபத்து, யம ஆபத்து, நரக ஆபத்து வருங்கிறாங்க. எனக்கு இது வேண்டாம் இல்லையா? அதனால என்ன கெட்டவங்களை ஆக்கிடாதீங்க, நான் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு இந்த பதிவு போல தெரிவிச்சுக்கிறேன். குரு பெருமானை அடைந்தும் கிரகங்களை நினைத்து பார்ப்பவன் அவர்களை மட்டமாக நினைக்கும் தோசி. அவர்களை நினைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் நிச்சயம் ஜெயித்தான். அவைகளை கிரகங்களை இவன் பார்த்தது கூட இல்லை, குரு பிரானையோ நன்றாக தெரிந்திருக்கிறான். ஆகையால் கிரகத்தை பற்றி நினைத்தாலே சாபம் வரும் உஜார் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் பேசியிருந்தா கூட இருப்பா சாலைக்கா ராகுகாலம் முடிஞ்சு கிளம்பலான்ட்டு போனப்போ அது விட்டு போக மாட்டேங்குதுல. நம்மள என்னதான் பேசினாலும் ராகு காலத்துல நீதி திருமணம் எத்தனை மணிக்கு 6-7 ராகுகாலம் முடிஞ்சு வச்சிருக்காங்கப்பான்னு தான் சொல்ல வருது நம்மளுக்கு. நீதி திருமணம்ன்றோம், நம்ம தெய்வத்துல நினைக்கிறோம். அப்ப நம்ம ஏன் அதை நான் பார்க்கணும், நான் பார்க்கக்கூடாது இல்லையா? அப்ப என்ன இன்னும் அந்த ஹேபிட் HABIT ஒரு டீ வந்து ஒட்டின்னு தான் இருக்கேன், இன்னும் நான் ஃபுல்லா விட்டு வெளியே வரலன்னு தெரியுது. அப்படி இருந்தா அது என்ன, இது நரகத்துல போய் நீ மாட்டிப்ப உஜார் அப்படிங்கிறாங்க. இது எனக்கே நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் விடுபடணும், இன்னும் பக்குவமே படலை. இந்த கண்மணின்ற ஜீவன் பக்குவம் படாம இருக்க, இன்னும் பக்குவத்துக்கு வரணும். அதுக்காக தான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் பதிவு பேசுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச மற்ற கூட பகிர்ந்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த பதிவெல்லாம் பேசுறேன். ஏன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணோன்றதுக்காக நான் கொஞ்சம் படிப்பேன் இந்த பிஸி ஷெடியூலில். அப்படி பேசுகிறச்சே எதனா தவறுனா மற்றவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்களா, அதை திருத்திக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இதுதான் சத்தியம், உண்மை. அதனால தான் நான் பேசுறது. உன் உள்ளமாகிய மகா சூக்கான இருதயத்தை பிரகாசமாக எப்போது நீ கண்டாய், அதன் மீது உன் அன்பு சாய்ந்து மூச்சானது ஒரு நிலையில் நிலைப்பட நின்று வணங்குவதற்கு இப்படியெல்லாம் நீ எங்கே போய் நின்று வணங்குவாயப்பா? நீ நினைக்கும் இடங்கள் அனைத்தும் நபுசே, சைத்தானியாவை தவிர ஏது உண்டு? மனுவே எண்ணிப்பார், சாவு நிச்சயமாக வருகிறது உஜார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இந்த உஜார மெய் வணக்கம் பற்றி எச்சரிப்பு அதை சொல்லணும்னா இது முடிவே அடையாது. இறுதி தீர்ப்பவர்களின் எச்சரிப்பு வசனம், அப்புறம் வந்து தவபரதத்தை கீழாக்கி கொண்டவர்களை பற்றிய வசனம். அதில் ரொம்ப அழகாக தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. நாய் மறந்தார் போலே அவர் சொன்ன கிரிகைகளை கட்டளைகளை மறந்தார்கள்னு சொல்லுவாங்க. தேவனின் முடிவு தீர்மானம் சொல்லுவாங்க. அகில மனுக்குள்ள ஜென்ம சாபலி, எச்சரிக்கை பரிசுன்னு சொல்லிட்டு இப்படி பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்காங்க தெய்வம். நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு
தலைமுறை காலம் நான் உன்னில் குடியிருக்கிறேன், என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா? நீ அப்படி என்னை திரும்பி பார்க்காவிட்டால் அங்கு நீ விழிக்குருடனாகவே இருப்பாய் என்கிறது நம்ம வேதத்தில் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அப்படி நாம் அந்த ரௌராவதி நரகத்திற்கு போய் கோடி கால நரக வேதனை அனுபவிக்காமல் இருக்கவும் சொர்க்கபதி வாழ்வை கை போடவும் நம் தேவேசர் நமக்கு பல எச்சரிக்கை உஜார் வாக்கியங்களை அறிவியுள்ளார்கள். அதை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் பழகி அந்த சொர்க்கபதிவை வாழ்வை அடைவோமாக. குரு வாழ்க, குருவே துணை. மீண்டும் மீண்டும் முத்தி பேருவை தொடரும். நமஸ்காரம்.